எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு எய்ம் டிஎன் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய வருடத்தில் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம எந்த அளவுக்கு எப்படி படிச்சா ஈஸியா போஸ்டிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம லெட்ஸ் டாக் சீரிஸ்ங்கிற டாபிக்ல நம்ம பேச போறோம். இந்த வருஷம் தொடக்கத்திலே நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய குரூப் 4 சிலபஸ மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த புது சிலபஸ் என்ன சொல்லுது? இந்த புது சிலபஸ் நீங்க படிச்சு பார்த்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்ப இந்த நியூ சிலபஸ் நம்ம பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புது சிலபஸை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். அப்ப இந்த புது சிலபஸ்ல என்னென்ன சொல்றாங்க, அந்த டாபிக்கை எப்படி படிக்கணும், அந்த டாபிக்ல இருந்து எப்படி கேள்விகள் கேட்பாங்க, அந்த டாபிக்ல இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் நம்ம பாட புத்தகத்துல எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரிவான வீடியோவை நம்ம இந்த காணொலியில நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் புதுசுக்கு முன்னாடி பழசு. அது என்ன சார் புதுசுக்கு முன்னாடி பழசு அப்படின்னா, இந்த நியூ சிலபஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓல்டு சிலபஸ் என்ன இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பழைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இந்த தமிழ ஒரு 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. என்னென்னது சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏ என்று சொல்லக்கூடியது இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். அடுத்து பார்ட் பி அப்படிங்கிறது இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். பார்ட் சி அப்படிங்கிறது தமிழ் அறிஞர்களும் அவர்கள் தமிழுக்கு செய்த தொண்டுகளும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான் நமக்கு பழைய சிலபஸ்ல இருந்தது. அப்ப இந்த பழைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய சக்தி அதிகமாக இருந்தாவே ஈஸியா எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். ஆனா புது சிலபஸை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அப்ப இந்த பார்ட் ஏல சொல்லக்கூடிய அத்தனை இலக்கணங்களை நமக்கு இந்த நியூ சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த பார்ட் பில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 80% பாடங்களை கம்மி பண்ணியிருப்பாங்க. பார்ட் பில நமக்கு அங்க நிறைய பார்த்திருப்போம். 17 மேற் கணக்கு பார்த்திருப்போம், கீழ்கணக்கு பார்த்திருப்போம், பக்தி இலக்கியங்கள் பார்த்திருப்போம், அக்காலம் முதல் இக்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எக்கச்சக்கமாக பார்த்திருப்போம். பட் அதுல எல்லாமே ஒரு 80% கம்மி பண்ணிட்டு 17 கீழ்கணக்கு நூல்கள் மற்றும் பிற அறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்ட் பியை கம்மி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம பழைய சிலபஸ்ல கிட்டத்தட்ட 21, 24 டாபிக் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு டாபிக்லையும் நிறைய தமிழறிஞர்கள் இருந்திருப்பாங்க. குறைந்தது ஒரு 50ல இருந்து 60 தமிழ் அறிஞர்கள், அவர்கள் பிறந்த ஊர், அவர்கள் சொன்ன முக்கியமான மேற்கோள்கள், அவர்கள் எழுதிய மிக முக்கியமான நூல்கள் எல்லாமே நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 70% தற்பொழுது கம்மி பண்ணி இப்ப 30% மட்டும் படிச்சாவே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 அலகுகளாக, ஒரு 7 யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. அதுல முதல் 6 யூனிட் நமக்கு இலக்கணம் மட்டுமே. அப்ப இந்த பார்ட் பி, பார்ட் சி ரெண்டையுமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிட் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அதுல இந்த யூனிட் 7 மட்டும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தரம் வரை, அதாவது 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அவர்கள் குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர்களும் அவர்கள் குறிப்பிட்டுள்ள தமிழ் இலக்கிய நூல்களும் மட்டும் படித்தால் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணுமா, அவங்க சிலபஸ்ல கொடுத்தத A to Z ஃபுல்லா தெளிவா படிச்சு முடிச்சிடணும் இந்த யூனிட் 7ல. அதுக்கு அப்புறம், அதாவது பாரதியாரே சிலபஸ்ல கொடுக்கல, தமிழ்ல பாரதியார் எல்லாமே கேள்விகள் இருக்க முடியுமா? அப்ப அவன் சிலபஸ்ல கொடுத்தத A to Z ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பழைய சிலபஸ்ல சில அறிஞர்கள் சில இலக்கிய நூல்கள்லாம் படிச்சிருப்போம்ல, அதெல்லாம் மேலோட்டமாக பார்க்க வேண்டும். மேலோட்டமாக நமது புது புத்தகத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்தாவே போதுமானதாக இருக்கும். அடுத்து இந்த பார்ட் ஏ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும், இலக்கணம் அப்படின்னாவே என்ன சார் அர்த்தம்? தமிழ்ல இலக்கணம் 5 வகைப்படும். அந்த 5 இலக்கணங்களை தான் பாத்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நிறைய பேரு பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, சிலபஸை பார்க்குறாங்க, படிக்கிறாங்க, அப்படியே ஸ்கூல் புக்கில் போயோ அல்லது வேற ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் புக்கை வாங்கியோ படிக்கிறாங்க, மனப்பாடம் பண்றாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க. சார் நல்லா கிளியர் பண்ண முடியலங்க சார், 2 மார்க்ல போயிடுச்சு, 3 மார்க்ல போயிடுச்சு. அப்ப அந்த 2 மார்க்கும் 3 மார்க்கும் போவதற்கான காரணம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சிலபஸையே தெளிவா படிக்கல அப்படின்னு அர்த்தம். வடிவேல் சொல்ற மாதிரி தான். வடிவேல் என்னையா சொல்லுவாங்க,
அதாவது எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும், இல்லைன்னா அப்படிதான்ங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸை பிரிச்சு மேயணும், சிலபஸை டீகோட் பண்ணும். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க இந்த தமிழ் படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, சார் நான் டிஎன்பிஎஸ்சி ஒரு 5 வருஷமா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார், பரவாயில்ல சார், நான் இப்பதான் சார் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன், அவங்களும் பரவாயில்ல. யாராக இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் அடிப்படையில் நீங்க தமிழை படிச்சீங்கன்னா தாராளமாக 100 கேள்விகளுக்கு 93க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு நம்மளால விடையளிக்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் பேசிக்கா நமக்கு இலக்கணம் அப்பனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த இலக்கணத்தை ஒரு 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அப்ப இந்த இலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம என்னெல்லாம் படிக்கணும், ஸ்கூல் புக்ல நியூ புக் படிக்கணுமா, ஓல்டு புக் படிக்கணுமா, 11th 12th புக் படிக்கணுமா, அட்வான்ஸ் தமிழ் புக் படிக்கணுமா, இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கும். பட் நான் சொல்லக்கூடியதை ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க, அதாவது இதுதான் என் கடைசி முயற்சி என்று நினைத்து இந்த எக்ஸாம் எழுதுங்க. அதாவது நம்ம சொல்லுவாங்க, அதாவது சாகும் நாள் தெரிந்து விட்டால் வாழும் நாள் நரகமாகிவிடும் அப்படின்னு. அதெல்லாம் பொய் கதை. அதாவது நாளைக்கு இறந்து விடுவோம் என்று தெரிந்து விட்டால் இன்றே நமக்கான எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விடுவோம். அதுபோல இந்த எக்ஸாம் தான் உங்களுடைய கடைசி எக்ஸாம், நீங்க நினைச்சு எழுதுங்க. உங்களுடைய அத்தனை விதமான பெஸ்ட்டையும் இந்த எக்ஸாம்ல கொடுக்கணும். அதனால யாரும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூ புக் பாருங்க. நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இலக்கணங்களை தெளிவா படிச்சிருக்கணுங்க. சார் உரைநடை படிக்கணுமா, உரைநடைய நார்மலா ரீடிங் மட்டும் பண்ணிக்கிறேங்க. துணைப்பாடம் படிக்கணுமா, துணைப்பாடம் படிக்க தேவையில்லை. சார் செய்யுள் வரிகள் படிக்கணுமா, முக்கியமான செய்யுள் வரிகள் மட்டும் பார்த்துக்கிறங்க, செய்யுள் பாடல்கள் தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு செய்யுளுக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த சொல்லும் பொருளும் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இலக்கண குறிப்பு, புக் பேக் போஸ்டின், ஒவ்வொரு லெசன் ஒவ்வொரு இயல் முடிந்ததற்கு பிறகும் வரக்கூடிய அந்த திறனாய்வு வினாக்கள், அது எல்லாம் கட்டாயமாக பார்க்க வேண்டும். அடுத்தது ஓல்டு புக். நமக்கு பழைய சிலபஸை பொறுத்துக்கு என்ன சொல்லியிருப்போம்னா 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சா போதுமானது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த வாட்டி கிடையாது. ஏன்னா இந்த வாட்டி நமக்கு லாஸ்ட் அட்டெம்ப்ட், அடிக்கிறோம், போஸ்டிங்கை வாங்குறோம். ஸோ அதே 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இலக்கணத்திற்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். அடுத்து வேற என்ன சார் படிக்கணும், அட்வான்ஸ் தமிழ். அட்வான்ஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புது அட்வான்ஸ் தமிழ் 11th and 12th கட்டாயமாக படிக்கணும். அதே மாதிரி ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் 11th and 12th கட்டாயமாக படிக்கணும். சார் நீங்க வாட்டு சொல்லிட்டு போயிடுறீங்க 11 படிக்கணும் 12 படிக்கணும், ஒவ்வொரு புக்லையும் 300 பேஜ் இருக்குமே சார். நமக்கு தேவையானது 300 பக்கங்கள் கிடையாது. அந்த 300 பக்கங்களில் இருந்து 30 பக்கங்கள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்ல கேள்விகள் கேட்பதற்கு அதிகம் வாய்ப்புள்ள பக்கங்கள். அந்த பக்கங்களை தேர்ந்தெடுத்து படிங்க. அப்ப இந்த அட்வான்ஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே படிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அந்த கலைச்சொல் அறிக அப்படின்னு கேட்பாங்க. இந்த கலைச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10ல் இருந்து 15 கேள்விகள் இந்த கலைச்சொல் அறிக அப்படிங்கிறத கேட்பாங்க. அந்த அத்தனை கேள்விகளும் உங்களுக்கு அட்வான்ஸ் தமிழ்ங்கிற டாபிக்ல இருந்தா கேட்பாங்க. அதனால அட்வான்ஸ் தமிழை தெளிவா பார்த்துக்கிறீங்க. அதே மாதிரி அயற்சொல் தமிழ்ச்சொல், அயற்சொல்லில் இருந்து தமிழ் சொல்லை எப்படி மாற்ற வேண்டும், ஸோ அதற்கான கேள்விகளும் உங்களுக்கு அட்வான்ஸ் தமிழ்ல தான் இருக்கு. ஏன்னா இந்த குரூப் 2A தமிழ் லாங்குவேஜ் பார்ட் பேப்பரை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஷாக் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்திராத கேள்விகள் எல்லாம் அங்கே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி நம்ம பார்த்திராத கேள்விகளை பல கேள்விகள் நமக்கு இந்த அட்வான்ஸ் தமிழ் புக்கில் இருந்தா கேட்டிருக்காங்க. ஒரு சில கேள்விகள் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BA தமிழ்லாம் போயிருக்கு. பட் நமக்கு அது வேண்டாம். ஏன்னா நான் அதான் சொன்னேன் 100க்கு 100, அதெல்லாம் நான் சும்மா சொல்ல மாட்டேன். நமக்கு 100க்கு 93க்கு மேலே வாங்கினா போதுங்க. 100க்கு 100 வாங்குவது என்பது சாத்தியம் இல்லாதது கிடையாது. பட் அதுக்கு லக்குங்கிறது வேணும். பட் லக்கை நம்ம எப்பயுமே எந்த நேரத்திலுமே நம்பவே முடியாது. அதனால 100க்கு 100 வாங்குவது என்பது லக்காக இருந்தா 93 வாங்குவது முயற்சியாக இருக்கும். அப்ப இந்த முயற்சி செய்து 93 மார்க் என்பது எல்லாராலையும் வாங்க முடியும். அதனால அந்த 93 மார்க்கை டார்கெட்டா வைங்க. ஒருவேளை இதை தாண்டி வெளியே கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கூட அதிகபட்சமாக 3 கேள்விகளுக்கு மேல வெளியே கேட்க மாட்டாங்க. அதனால நம்ம 93ல இருந்து 95 மார்க் தமிழ்ல தாராளமாக நிச்சயமாக எடுக்க முடியும். ஆனா நீங்க இந்த புத்தகங்களை படிக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது சார் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் 200 பக்கங்கள் இருக்கு, 300 பக்கங்கள் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. நமக்கு சிலபஸ் ஓரியன்டா இலக்கணம் பேசிஸ்ல என்னென்ன கேள்விகள் கேட்க வாய்ப்புள்ளதாக இருக்கோ அந்த பக்கங்களை மட்டும் பார்த்தாவே போதுமானதாக இருக்கும். அப்ப அந்த கேள்விகள் எப்படி எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம். சோ
நமக்கு பொறுத்த வரைக்கும் இலக்கணம் அப்படின்னா எழுத்து இலக்கணம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆனா அந்த எழுத்து இலக்கணத்துல என்னென்ன இலக்கணங்கள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலபஸ் பிரிச்சு மேலும் அப்படி பிரிச்சு மேஞ்சி இருக்கப்பட்டுள்ள சிலபஸோட டீகோட் தான் பாத்தீங்கன்னா இது. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் எழுத்து இலக்கணம்ங்கிறது ஒரே ஒரு வார்த்தையாக தெரியும். ஆனா அந்த எழுத்து இலக்கணத்துல பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். சார் நான் இப்பதான் சார் தமிழே படிக்க வரேன், நான் ஸ்கூலெல்லாம் ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கேன் சார், அவங்களாம் இதுல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். அப்ப ஃபர்ஸ்ட் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்? 2 வகைப்படும். அந்த 2 வகைகள் என்னென்னது சார்? முதல் எழுத்து, சார்பெழுத்து. அந்த முதல் எழுத்து என்பது என்னது சார்? உயிரெழுத்து, மெய் எழுத்து. இந்த உயிரெழுத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறில் எழுத்துக்கள் என்றும் நெடில் எழுத்துக்கள் என்றும் 2ஆக பிரிக்கலாம். அப்ப மெய் எழுத்துக்களை எத்தனையாக சார் பிரிக்கலாம்? வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கலாம். அப்ப வல்லின எழுத்துக்கள் அப்பனா என்ன? கசட தபர. மெல்லின எழுத்துக்கள் அப்பனா என்ன? ஞெங்கென்ன நம்மன. இடையின எழுத்துக்கள் அப்பனா என்ன? எரல வளல. மேல மறக்காம புள்ளி வச்சுக்கணும், அப்படி வச்சாதான் அதெல்லாம் வல்லினம், மெல்லினம், இடையினமாக இருக்கு. அதுக்கப்புறம் சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். அந்த 10 வகைகள் என்னென்னது? உயிர்மெய் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்து. ஆயுதம் அப்படின்னா என்ன? உயிரிழப்படைங்கிறது என்னது? அந்த உயிரிழப்படையில எத்தனை வகைகள் இருக்கு? ஒற்றளப்படை அப்படின்னா என்ன? அந்த ஒற்றளப்படையில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் வரும்? 11 எழுத்துக்கள் வரும். அந்த 11 எழுத்துக்களில் 10 எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். அந்த 10 மெய்யெழுத்துக்கள் என்னென்னது? அடுத்தது குற்றிய லுகரம் அப்படின்னா என்ன? குற்றிய லிகரம் அப்படின்னா என்ன? ஐகார குறுக்கம் அப்படின்னா என்ன? அந்த ஐகார குறுக்கத்துல மாத்திரை அளவு முதலில் வரும்போது எத்தனை அளவு ஒலிக்கும், இடையில் வரும்பொழுது எத்தனை அளவு ஒலிக்கும், இறுதியில் வரும்போது எத்தனை அளவு ஒலிக்கும்? ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக்கையும் நம்ம ஃபர்ஸ்ட் கிளியர் அண்ட் கிளவரா தெளிவா ஃபர்ஸ்ட் படிச்சு முடிக்கணும். நம்ம இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய தமிழ் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம் முடிச்சு போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறமும் நமக்கு மறக்கக்கூடாது, அந்த அளவுக்கு தெளிவா படிக்கணும். அப்ப குற்றிய லுகரம், குற்றிய லுகரம்னா என்ன? அதுல 6 வகைப்படும். அந்த 6 வகை குற்றிய லுகரங்களை எப்படி கன்சிடர் பண்றது? அந்த குற்றிய லுகரத்தை சாராத ஒரு இது முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முற்றிய லுகரத்தின் மாத்திரை அளவு என்ன? இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டும். ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும்ங்கிற ஒரு டாபிக் கிளியர் ஆகும். பாருங்க, இந்த ஒரு டாபிக்ல எத்தனை டாபிக் உள்ள அடங்கி இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து எழுத்துக்களின் பிறப்பு, இது நார்மலா இருக்கிறதா. ஸோ உயிரெழுத்து எதனை மையமாக வைத்து பிறக்கும், மெய்யெழுத்து எதனை மையமாக வைத்து பிறக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களும் பிறக்கக்கூடிய இடங்கள், பிறக்கக்கூடிய முயற்சிகளின் அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பு. இதெல்லாம் உங்க ஸ்கூல் புத்தகத்திலே இருக்குங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா கான்செப்டும் நீங்க அவுட் சோர்ஸை தாண்டி வெளியே போகணும்னு அவசியமே கிடையாது. உங்க புதிய புத்தகத்தில் 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்திலே இது எல்லாமே இருக்கு. ஸோ முதலெழுத்து சார்பெழுத்து அடி பார்த்தாச்சு. அடுத்து புணர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க நியூ சிலபஸ்ல உடனே போய் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பார்த்தா ஒன்றும் புரியாது. அப்ப ஃபர்ஸ்ட் புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இந்த புணர்ச்சி எத்தனை வகைப்படும் சார்? புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். என்னென்னது? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? அது ஒரு 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெழுதல்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா கேள்வி எப்படிமா கேட்பான்? புணர்ச்சி எழுத்து வகையில் எத்தனை வகைப்படும்? அது என்ன சார் எழுத்து வகையில் எத்தனை வகைப்படும்? அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம். உயிரீறு, மெய் முதல், உயிர் முதல், மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு படிச்சிருப்போம் பாத்தீங்களா? அதுதான் எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். அதே மாதிரி நிலைமொழி, ஈற்று எழுத்து மற்றும் வருமொழி, முதல் எழுத்து ஆகியவற்றின் அடிப்படையில் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பான். 4 வகைப்படும். அது என்ன சார் 4? ஒரு நிலைமொழியோட ஈற்று எழுத்து கடைசி எழுத்து உயிரெழுத்தாக இருந்து வருமொழியின் முதலெழுத்தும் உயிரெழுத்தாக இருந்தால் அதுக்கு ஒரு விதி இருக்கு. அதுதான் இந்த 4 வகையா பிரிப்போம். உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் மெய், மெய் முன் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு 4 டைப் பார்ப்போம். இந்த ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு விதிகள் இருக்கு. அந்த விதிகளை வைத்துத்தான் உங்களுக்கு இந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக ஒரு 80% கவர் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க புணர்ச்சிங்கிறது படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள். அது என்ன சார் மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்து அப்படின்னா, நமக்கு கிட்டத்தட்ட 247 எழுத்துக்கள் தமிழ்ல இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுல எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரு சொல்லோட முதலில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரு சொல்லோட இடையில் மட்டுமே வரும், எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாமே ஒரு சொல்லோட இறுதியில் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரூலை தான் நம்ம பார்ப்போம். அதுதான் பார்த்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம அந்த டாபிக் நம்ம ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம நடத்துவோங்க. அப்படி நடத்தும் போது ஒவ்வொன்றையும் ஈஸியா எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிளியர் கட்டை நான் வந்து டீச் பண்ணும்போது சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சிலபஸை தெளிவா பாருங்க. என்னென்னலாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் படிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்ன படிக்கணுங்கிறத லிஸ்ட் அவுட் எடுத்து வைங்க. அடுத்தது இணை எழுத்துக்கள். அது என்ன சார் இணை எழுத்துக்கள்? இந்த இணை எழுத்துக்களுக்கு இன்னொரு பேர் தான் நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது மெல்லினத்திற்கு இனமான எழுத்து அப்படிங்கிறது வல்லினம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கசட தபர, கசட தபர, ஞஞன நமன அப்படின்னு சொல்றேன். ஓகேனா மேல புள்ளி வச்சுக்கிறேன். இப்ப நான் கண்டம் அப்படின்னு எழுதுறேன். கண்டம் அப்படின்னு அப்ப பாருங்க, இந்த இன் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்திற்கு பக்கத்துல நண்பர்கள் என்னங்க அர்த்தம்? இப்ப நான் போனா என் நண்பன் பின்னாடியே வருவான், அவன் போனா அவன் பின்னாடியே நானே போறேன். அப்ப நண்பர்கள் அப்படிங்கிறது ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இன் எழுத்துக்கு மேல என்ன இருக்கு? இந்த இட்டு வரிசை இருக்கு பாருங்க. அப்ப இந்த இட்டு வரிசைகள் தான் பெரும்பாலும் வரும். அப்படி வரக்கூடிய எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப கண்டம் இன்னுக்கு அப்புறம் இந்த டாங்கிற எழுத்து வரனால இது வந்து ஒரு இணை எழுத்து. அதே மாதிரி இங்குக்கு இணை எழுத்து இக்கு, இஞ்சுக்கு இணை எழுத்து இச்சு, இந்துக்கு இணை எழுத்து இத்து, இப்புக்கு இணை எழுத்து இப்பு, இன்னுக்கு இணை எழுத்து இற்று. ஸோ இதுதான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை தவிர்த்து வேறு சில இணை எழுத்துக்களும் இருக்கு. அதாவது ஆ குறிலுக்கு அதற்கு இனமான நெடில் எழுத்து அப்படிங்கிறது இணை எழுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்கு ஆ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஈக்கு ஈ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, உ ஊ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஐக்கு என்ன சார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஈ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவுக்கு இணை எழுத்து என்னது என்ன அப்படின்னா ஊ அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இணை எழுத்துக்கள். இல்லை உங்களுக்கு கேள்விகள் எப்படிமா அது கேட்பாங்க? நம்ம நினைக்கிறோம் இலக்கணம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த இலக்கணம் கேள்விகளை உங்களுக்கு டெஃபனிஷனாக கேட்டிங்கன்னா மாற்றிப்பீங்க. அதாவது கூற்று காரணம் அந்த அடிப்படையில் கேட்டிங்கன்னா மாற்றிப்பீங்க. அப்போ அவன் கூற்று எப்படிமா கேட்பான்? மெல்லினத்திற்கு இனமான எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள். இது கூற்று 1. கூற்று 2, இடையின எழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் வல்லின எழுத்து அப்படின்னு சொல்லியிருப்பான். இல்ல கூற்று 1 சரியா 2 சரியா 2மே சரியா 2மே தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல கூற்று 1 மட்டும்தான் சரி. ஏன் அப்படின்னா இந்த இன எழுத்து இடையின எழுத்து இருக்கு பாத்தீங்களா, இந்த இடையின எழுத்துக்கு இன எழுத்து அப்படிங்கிறது இடையின எழுத்துக்களாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர்த்து வேற எந்த எழுத்துக்களும் வர வாய்ப்புகள் கிடையாது. அதுதான் இது இடையின எழுத்துக்கான இன எழுத்து. அடுத்து சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்னதான் அர்த்தம் அப்படின்னா ஒருவரை சுட்டி காண்பிக்கக்கூடிய எழுத்துக்களை சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த, அவன், அது, இது, இப்படி நம்ம எப்பப்பெல்லாம் இந்த சுட்டு விரலை காண்பித்து ஒரு பொருளை சுட்டுகிறோமோ ஒரு மனிதனை சுட்டுகிறோமோ அந்தந்த எழுத்துக்கள் எல்லாம் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 எழுத்துக்கள் தான் இருக்கு. சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 3 எழுத்துக்கள் தான் இருக்கு. என்னென்ன எழுத்துக்கள் சார் அப்படின்னா ஆ இ உ. இந்த சுட்டு எழுத்துக்களை அவ நிறைய பிரிச்சிருப்பான். அகச்சுட்டு. அகச்சுட்டு என்றால் என்ன? ஒரு வார்த்தையில் சுட்டு எழுத்துக்களை நீக்கி அது பொருள் தராமல் இருந்தால் அது அகச்சுட்டு. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா அவன் அப்படின்னு நான் சொல்றேன், அவன் அப்படின்னு சொல்றேன். இல்ல சுட்டு எழுத்து எது? ஆங்கிற எழுத்து. இந்த ஆ எழுத்தை நீக்கிறேன். இந்த வன் என்பது பொருள் தருதா? பொருள் தரல. அப்ப இதுக்கு என்ன சார் பேரு அப்படின்னா அகச்சுட்டு அப்படின்னு பேரு. அடுத்து அவ் வீடு அப்படின்னு வார்த்தை இருக்கு. அவ் வீடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுல இணை எழுத்துங்கிறது என்னது? ஆங்கிறது இணை எழுத்து. அப்ப இந்த இணை எழுத்தை நீக்கிறது. அந்த இணை எழுத்தை நீக்கினாவே ஆட்டோமேட்டிக்கா இந்த இவ்வுங்கிறதும் நீங்கிவிடும். அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடியது வீடு. இந்த வீடு என்பது பொருள் தருகிறதா? பொருள் தருகிறது. அப்படி பொருள் தந்தால் அதை என்ன சொல்லுவோம்? புறச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது அவ் வீடு என்பதை
அந்த வீடு என்று கூறினால் அது என்ன வகை சுட்டு அப்படின்னா சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை தவிர்த்து அண்மை சுட்டு செய்மை சுட்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை தவிர்த்து அண்மை சுட்டு செய்மை சுட்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன சார் அண்மை சுட்டு செய்மை சுட்டு? இப்ப பாருங்க, நான் இந்த ஒரே ஒரு ஸ்லைடு தான் வச்சிருக்கேன். வெறும் எழுத்து இலக்கணம் மட்டும்தான் பார்க்குறோம். இந்த எழுத்து இலக்கணத்துல எவ்வளவு இலக்கணங்கள் இருக்குங்கிறத பாருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த தமிழ், அதாவது இப்போ ஆல்ரெடி 2-3 வருஷம் படிச்சுட்டு இருக்கிறவங்களும் தெரியும் தமிழ் ரொம்ப கஷ்டமானது, பார்க்க தான் தமிழ் ரொம்ப ஈஸி, கிராமர் தானே, இலக்கணம் தானே, தமிழ் தானே, இப்போல்லாம் நம்ம வந்து ஒரு காலத்துல ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த தமிழ் என்ற ஒரு சப்ஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்டா இருக்கு கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். அப்ப பாருங்க, சுட்டு எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டு செய்மை சுட்டு அப்படின்னு இன்னொரு இதுவும் சொல்லியிருப்பாங்க. அது என்ன சார் அண்மை சுட்டு செய்மை சுட்டு? அண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? அருகில் அப்படின்னு அர்த்தம். செய்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? தொலைவு அப்படின்னு அர்த்தம். ஒரு பையன் பக்கத்துல இருக்கான், ஒரு பையன் இங்க தான் இருக்கான்னு, அந்த பையனை எப்படி சொல்லுவேன்? இந்த பையன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அருகில் இருப்பதால் அந்த மாணவனை இந்த பையன் அல்லது இம்மாணவன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அருகில் இருப்பதால் அதை சுட்டி காண்பிக்கக்கூடிய எழுத்து என்பது இ. இப்ப இதே அந்த பையன் ரொம்ப தூரமா போய் நிக்கிறான், அப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன்? அந்த பையன் அல்லது அம்மாணவன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்ப தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காண்பிக்கக்கூடிய எழுத்து அப்படிங்கிறது ஆங்கிற எழுத்து. சார் நீங்க தான் சொன்னீங்க சுட்டி எழுத்து அப்படிங்கிறது ஆ இ உ அப்படின்னு சொன்னீங்க, ஆனா என்ன சொல்லிட்டீங்க, ஈனா என்னன்னு சொல்லிட்டீங்க, ஊனா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா ரொம்ப பக்கத்துலயும் இல்லாம ரொம்ப தூரமாவும் இல்லாம நடுவுல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ ஒரு நபரையோ சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு எழுத்து தான் அப்படின்னா உ. அதாவது உது, உவன், இந்த மாதிரி எழுத்துக்கள் இடைநிலையில் நிற்கக்கூடிய ஒரு பொருளையோ ஒரு மாணவனையோ குறிப்பிடக்கூடிய சொற்கள். ஆனால் இது தற்காலத்தில் பயன்பாட்டில் கிடையாது, இது தற்காலத்தில் பயன்பாட்டில் இல்லை, அவ்வளவுதான். ஸோ இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஓவர். அதே மாதிரி வினா எழுத்துக்கள், நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய கொஸ்டின், வினா என்பது வேறு, வினா எழுத்துக்கள் என்பது வேறு. வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். அது என்னென்ன சார் அப்படின்னா அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, இதுதான் 6 வகை வினாக்கள். வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது மொத்தம் 5 தான் இருக்கு. அது என்னென்னது சார் அப்படின்னா எய்யா, ஓ ஏ, அவ்வளவுதான். ஒரு ஹிந்தி வார்த்தை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, எய்யா ஓ ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இந்த ஏ யா என்பன ஒரு சொல்லோடைய முதலில் வரக்கூடிய வினா எழுத்து. அப்ப ஆ ஓனா என்ன சார் அர்த்தம்? ஒரு சொல்லோடைய இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து. அப்ப ஏனா என்ன சார் அர்த்தம்? இந்த ஏ எனும் வினா எழுத்து ஒரு சொல்லோட முதலிலும் வரலாம் அல்லது இறுதியிலும் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு வினா எழுத்தை தான் ஏ அப்படின்னு சொல்லியிருப்போம். என்ன சார் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இச்செயலை செய்தது யார் அப்படின்னு கேட்கிறேன். இச்செயலை செய்தது யார்? யார் என்பது இல்ல யா என்பது என்னது? ஒரு சொல்லோட முதலில் வரக்கூடிய வினா எழுத்து. அவனுக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்கிறேன். அவனுக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்கிறேன். தெரியுமோ, இந்த மோவை எப்படி பிரிச்சு எழுதுவீங்க? இம்மு கூட்டல் ஓ அப்படின்னு பிரிச்சுவீங்களா? அப்ப இந்த ஓ என்பது என்ன அர்த்தம்? ஒரு சொல்லோட இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து. ஏன் செய்தாய், இதை ஏன் செய்தாய், ஏன், ஏ என்பது ஒரு சொல்லோட முதலில் வருகிறது. செய்தது நீதானே, செய்தது நீதானே அப்படின்னு கேட்கிறேன். அப்ப நீதானே அப்படின்னு எழுதும்போது இதுல கடைசி எழுத்துங்கிறது ஏ என்பது வருது. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப ரொம்ப முக்கியமானது, இந்த வினா எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்கள் ஒரு சொல்லோட முதலில் வருங்கிறத தெளிவா பார்த்து வச்சுக்கணும். எது இறுதியில் வரும் அப்படின்னு பார்த்துக்கணும். எது எல்லாம் இறுதியிலும் முதலிலும் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எப்படி சுட்டு எழுத்துக்களை அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு பிரிச்சானோ, ஸோ சேம் அதே கான்செப்ட் வினா எழுத்துக்களையும் பார்த்தீங்கன்னா அகவினா புறவினா அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ அகவினானா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா ஒரு வினா எழுத்து இருக்கும், அந்த வினா எழுத்துல அந்த ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையில வினா எழுத்தை தூக்கினா பொருள் தராது, அதை அகவினான்னு சொல்லியிருப்போம். இதே ஒரு சொல் இருக்கும், அந்த வினா எழுத்தை தூக்கினாலும் பொருள் தரும், அதை புறவினான்னு சொல்லியிருப்போம். அவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்தது மயங்கொலிகள். ஸோ இந்த மயங்கொலிகளை தான் உங்களுக்கு அந்த நியூ சிலபஸ்ல இப்படி சொல்லியிருப்பாங்க. ந ந ந வேறுபாடு, ல ல ள வேறுபாடு, ர
ர வேறுபாடு. இந்த மயங்கொலிகள் 8 தான் உங்களுக்கு அந்த சந்திப்பிழை ஒற்றுப்பிழை எல்லாம் நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அதை சந்திப்பிழை ஒற்றுப்பிழை எல்லாம் பார்த்தீங்கன்னா வல்லின மிகுமிடம் மிகா இடங்கிற கான்செப்ட்ல வரும். அப்ப இந்த எழுத்துக்களை பேஸ் பண்ணி அந்த சொல்லுடைய பொருளே மாறும். அதெல்லாம் உங்களுக்கு இந்த மயங்கொலிகளை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த 10 டாபிக்கையும் நீங்க பார்த்தீங்கன்னா தான் இதில் இருக்கக்கூடிய இந்த 10 டாப்பிக்கை நீங்க பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்ல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகணும் அப்படின்னா சொல்லி இலக்கணம் அப்படிங்கிற கான்செப்டாக போகணும். ஸோ எழுத்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸிங்க. ஆனால் சொல்லி இலக்கணம் எழுத்து இலக்கணத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா 6th to 10th வரைக்கும் எதுவுமே அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. ஆனால் 11th 12th கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பெயர் சொல் நமக்கு தெரியும். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னென்னது? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்னென்னது? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த பெயர் சொல் மற்றும் வகைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேள்விகள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒன்று டெஃபனேஷனை பேஸ் பண்ணி கேட்கலாம், அல்லது எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துட்டு இது எந்த வகையில் அடங்கும் அப்படிங்கிறது கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓடுதல். ஓடுதல் என்பது பெயர் சொல்லா வினை சொல்லான்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுவீங்க? ஓடுதல் என்பது பெயர் சொல்லா வினை சொல்லா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த தமிழை மேலோட்டமா பார்க்குறவங்க என்னமா ஆன்சர் பண்ணுவாங்க? ஓடு. ஓடு என்பது ஒரு செயல். ஒரு செயலை குறித்தால் அது வினை. அப்போ அது வினை சொல்லாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுருவாங்க. ஆனால் தப்பு. ஏன்னா ஓடுதல் என்பது பெயர் சொல். அந்த பெயர் சொல்லில் வரக்கூடிய தொழிற்பெயர் எனும் வகையினை சார்ந்ததுதான் இந்த ஓடுதல். அப்ப தொழிற்பெயர் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செயலுடைய பெயராக வருவது, ஒரு வினையின் பெயராக வருவது தான் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த தொழிற்பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சுடுதல் அப்படின்னு சொல்றேன். சுடுதல் பாருங்க, இது எப்படி பிரிக்கலாம்? சுடு கூட்டல் தள் அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப இந்த தொழிற்பெயரை பொறுத்த வரைக்கும் அல், தல், ஐ, கு, மை போன்ற விகுதிகள் எல்லாம் வரும். ஆனால் இந்த விகுதிகள் எதனுடன் சேர்ந்தால் மட்டும் அது தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வினை சொல்லுடன். சுடு அப்படின்னு சொல்லி ஒரு வினைச்சொல், ஒரு வினை சொல்லுடன் இந்த விகுதிகள் எல்லாம் சேரும் பொழுதுதான் அது என்னவாக மாறுகிறது? தொழிற்பெயராக மாறுகிறது. அப்ப இந்த தல் என்னும் விகுதி பெற்றிருப்பதால் இதுக்கு என்னென்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு அர்த்தம். இப்ப எனக்கு இந்த விகுதி வேணாம், எனக்கு இந்த விகுதிங்கிறது பிடிக்கல, அப்ப இதை எடுத்துட்டு நான் வெறும் சுடு அப்படின்னு மட்டும் எழுதுனேன். இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னு அர்த்தம். இந்த சுடு என்பது காலப்போக்கில் திரிந்து சூடு அப்படின்னு மாறுது. அதுதான் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அவ்வளவுதான். அப்ப இந்த கான்செப்டை நீங்க பாத்தீங்கன்னாவே இந்த பெயர் சொல் மற்றும் அதன் வகைகள்ங்கிறது ஓவர். நாற்காலி என்ன சார் சொல்லுவோம் அப்படின்னா பொருட்பெயர். சென்னை ஒரு இடத்தை குறிக்கிறது, இடப்பெயர். காலை, மாலை, மாதங்கள், வாரங்கள், நேரங்கள் இது எல்லாம் காலப்பெயர். தலை, கை, கால், மூக்கு, செடி, கொடி, பழம் இது எல்லாம் ஒரு உறுப்பு, சினைப்பெயர்ல வரும். அன்பு, பண்பு, குணம், வண்ணம், வட்டம், வடிவம், எண்கள் இது எல்லாம் பண்பு பெயர் வரும். இந்த பண்பு பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த பண்பு பெயர் எதை எதெல்லாம் குறிக்குங்கிறத பாருங்க. ஒரு பண்பு, இந்த பையன் ரொம்ப பண்பா இருக்கான், அப்ப அதாவது குணமாக இருக்கிறான், அப்ப குணம் என்பது வரும். அடுத்து அளவு, பெரிய மரம், பெரிய என்பது அளவை குறிக்கிறது அல்லவா, அளவை குறித்தாலும் அது பண்பு பெயர் தான். எண்ணிக்கை அதுவும் பண்பு பெயர் தான். நிறம் அதுவும் பண்பு பெயர் தான். கருங்குவளை அப்படின்னு சொல்றோம். கருப்பு, வெள்ளை, சிவப்பு இதெல்லாம் பண்பு பெயர்ல தான். அடுத்து வடிவம், இவன் வட்டமாக உள்ளான், சதுரமாக உள்ளான், முக்கோணமாக உள்ளான். இந்த மாதிரி வடிவங்களை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியதும் என்னதான்? பண்பு பெயர் தான். இப்படி இந்த ஒரு சின்ன சின்ன கான்செப்டை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாவே அந்த பெயர் சொல் மற்றும் அதன் வகைகள்ங்கிறது ஓவர். அடுத்தது வினைச்சொல் மற்றும் வகைகள். இந்த வினைச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா தெளிவா பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வினைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் பார்ப்போங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வினை முற்று பார்ப்போம், வினை எச்சம் அப்படின்னு பார்ப்போம், தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு ஒன்று பார்ப்போம்,
குறிப்பு வினைமுற்று அப்படின்னு ஒன்று பார்ப்போம். வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு பார்ப்போம். ஏவல் வினைமுற்று அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அடுத்தது வினை யாழனையும் பெயர் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அடுத்தது வினை யாழனையும் பெயர் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். ஸோ இது எல்லாம் நீங்க பார்த்து முடிச்சாதான் இந்த வினைச்சொல் என்ற ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது ஓவர் ஆகும். அப்ப வினை முற்று அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா ஒரு செயல் முற்று பெற்று முடிந்து விடுகிறது, அதாவது கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது. அந்த சொல்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நடந்தான் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று பெற்று முடிந்து விடுகிறது. வினை எச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இஸ் கால்ட் இன்கம்ப்ளீட் வேர்ட், அதாவது முடிவு பெறாத வார்த்தைகளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எச்ச சொல் ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அதை வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நடந்து, நடந்து கம்ப்ளீட் ஆகுதா, கம்ப்ளீட் ஆகல, அப்ப அது என்னது வினை எச்சம். தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா காலத்தை காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் எழுதினாள் அப்படின்னு சொல்றேன், எழுதினாள் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம், எழுதி முடிச்சிட்டான்னு அர்த்தம். அப்ப இந்த ஒரு வார்த்தையிலேயே காலம் என்பதும் காட்டுகிறது பாத்தீங்களா. அப்படி காலம் காட்டுவதால் இது என்ன சொல்லுவோம், தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருப்போம். நன்று, நன்று நீ செஞ்சது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி அல்லது மிகப்பெரிய நன்று அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுவும் வினைமுற்றுதான். ஆனால் அந்த வினைமுற்று காலத்தை காட்டுகிறதா, காட்டலை. அப்ப அது என்ன சொல்லுவோம், குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வியங்கோள் வினைமுற்று அப்படின்னா என்ன சார் அர்த்தம், ஆல்ரெடி பார்த்திருப்போம். வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல் என பொருளில் வரக்கூடிய வினைமுற்றுகளை வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை விட ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா அதுல விகுதிகள்ல என்னெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு, கா, இய, இயர், அள் போன்ற விகுதிகள் வந்திருந்தால் அதை வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, வாழ்க, வாழிய, வாழியர், எல்லல். இந்த எல்லலை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு இப்போ ஒரு எல்லல் முகத்தில் வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, எல்லல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன, எல்லல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன. ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர், ஆப்ஷன் பி பெயர் சொல், ஆப்ஷன் சி பண்பு தொகை அல்லது பண்பு பெயர், ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருந்தான். இந்த ஒரு கேள்வி 2019 ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியை பார்த்த உடனே எல்லாரும் போடப்பட்ட விடைங்கிறது தொழிற்பெயர் தான் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஏன் சார் தொழிற்பெயருங்கிறது ஆன்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சொல்றேன், ஏன்னா இந்த இலக்கணம்ங்கிற கான்செப்டை தெரியாம படிக்கிறாங்க பாத்தீங்களா, ஸோ அவங்க எல்லாம் போட்டு தொழிற்பெயர் தான். ஏன் அப்படின்னா சார் எல் கூட்டல் அல், அள் என்ற ஒரு விகுதி வந்தா அது தொழிற்பெயராக இருக்கலாம். நான் தான் சொன்னேன், தொழிற்பெயர்ங்கிறது இந்த விகுதிகளை மட்டுமே வைத்து பார்க்கக்கூடாது. இந்த விகுதிகள் எதனுடன் போய் சேர வேண்டும், ஒரு வினைச்சொல்லுடன் போய் சேர்ந்தாதான் அது தொழிற்பெயர். அப்ப எல்லுங்கிறது வினைச்சொல்லா கிடையாது, அப்பனா தொழிற்பெயர்ங்கிறது ஆன்சரே கிடையாது. ஆனா நிறைய பேர் தொழிற்பெயர்ங்கிறது ஆன்சரா கொடுத்துருந்தாங்க. ஆனா உங்களுக்கு ஆன்சர் கீழே என்னமா கொடுத்துருந்தாங்க, ஆன்சர் கீழே மேற்கண்ட எதுவும் கிடையாது அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் மெயில் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் இந்த கொஸ்டின் கான்ட்ரவர்சி ஆச்சு, வலைதளங்கள் முழுவதும் இந்த கொஸ்டினை பற்றிய பேச்சு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே நம்முடைய டிஎன்பிஎஸ்சி ஆப்ஷன் ஏ போட்டிருந்தாலும் சரிதான், ஆப்ஷன் டி போட்டிருந்தாலும் சரிதாங்கிற மாதிரி ஆன்சரை மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஆனா சரியான ஆன்சர் எல்லல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லீற்று பெற்ற, அல்லீற்று பெற்ற வியங்கோள் வினைமுற்று என்பதுதான் சரியானது. ஏன் சார் இது அல்லீற்று பெற்ற வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு சொல்றீங்க, டவுட் வரும்ல. ஏன் வந்து இத அல்லீற்று விகுதி பெற்ற வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, உங்க வீட்டில் ஒரு பாப்பா இருக்கு, உங்க வீட்டில் ஒரு பாப்பா இருக்கு, அந்த பாப்பாவை நீங்க சிரிக்க சொல்றீங்க, எப்படி சொல்லுவீங்க, சிரி அப்படின்னு சொல்லுவீங்க. சிரி ஆக்சுவலா எழுதுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிரிப்பது அப்படின்னு அர்த்தம். அப்ப எல் அப்படின்னா சிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை தரக்கூடியது. அப்படி சொல்லி இந்த வியங்கோள் வினைமுற்றுனா வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல் எனும் பொருளில் வரக்கூடியது.
அப்ப விதித்தல் அப்படின்னா அன்பு கட்டளை. நல்லா பாருங்க, கட்டளையாக சொன்னா அது ஏவல்ல வந்துடும். அன்பு கட்டளை அப்படின்னா அது விதித்தல வந்துடும். அது எப்படி சார் அன்பு கட்டளைன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்க வீட்டுல ரிலேட்டிவ் வராங்க, என்ன சொல்வீங்க? வருக வருக அப்படின்னு சொல்லுவீங்க. வருக வருக என்பது அன்பாக அவர்களை கட்டளையிடுவது. அப்படி கட்டளையிடுவதுதான் விதித்தல். அப்ப சிரி என்பது அந்த குழந்தையை அன்பாக கட்டளையிடுவதற்கு சமமாகும். அப்ப அன்பாக கட்டளை எடுத்து அதற்கு பிறகு இந்த அள் என்னும் விகுதி பெற்றிருந்தால் அதை நீங்க என்னதான் சொல்ல முடியும்? அள்ளீற்று விகுதி பெற்ற வியங்கோல் வினைமுட்டு தான் சொல்ல முடியும். அப்ப இதுக்கு இதான் ஆன்சர். இப்ப நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இந்த இலக்கணங்களுடைய பேசிக், அந்த பேசிக்கை நீங்க தெளிவாக கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தப்பே பண்ண மாட்டீங்க. அதனால ஒவ்வொரு டாபிக்கையும் தெளிவா பாருங்க. அதுக்கப்புறம் இடைச்சொல். இடைச்சொல்னா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த இடைச்சொல்ல என்னென்ன எழுத்துக்கள்லாம் இருக்குன்னு பாத்துக்கங்க. அற்று, ஐ, கொள், மண் இதெல்லாம் இடைச்சொல்லதான் வர வேண்டும். அப்ப இடைச்சொல் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ஒரு பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல் இடைச்சொல். அப்ப உரிச்சொல் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் மிகுதிப்படுத்தி வருவது. அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டிக்கான்னு சொல்றது. சிறந்தது அப்படின்னாவே பெஸ்ட்னு அர்த்தம். சால சிறந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறப்புகளுள் எல்லாம் சிறந்தது. அப்ப த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். அப்ப கொஞ்சம் மிகுதிப்படுத்தி சொல்றாங்க பாத்தீங்களா? அப்ப அந்த மாதிரி சால, தவ, நனி, கடி, மல்லல் இதெல்லாமே என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா உரிச்சொல் என்ற வகையில் வரும். அதுக்கப்புறம் இலக்கிய வகை சொற்கள். எப்படி இப்ப நம்ம பார்த்து இந்த 4 வகையும் என்ன சொல்லலாம் அப்படின்னா இலக்கண வகை சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இலக்கிய வகை சொற்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா இது லெட்ஸ் டாக் சீரிஸ் தான். இந்த லெட்ஸ் டாக் சீரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே பாருங்க எவ்வளவு டைம் ஆகுது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் அப்படிங்கிறது இந்த இலக்கணத்துல இருக்கு. இதை நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா தப்பு பண்ண மாட்டீங்க. அதனால ஒவ்வொரு டாப்பிக்கும் தெளிவா எழுதி வச்சுக்கிறீங்க, என்னென்ன டாபிக் எல்லாம் நீங்க படிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து இலக்கிய வகை சொற்களை பொறுத்த வரைக்கும் 4 வகையா பிரிக்கலாம். என்னென்னது சார் அப்படின்னா, ஒன்னு இயற்சொல், இன்னொன்னு திரிச்சொல், இன்னொன்னு திசை சொல், இன்னொன்னு வடச்சொல். இயற்சொல் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இப்ப நான் ஒரு வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா அந்த வார்த்தையோட பொருள் அப்படிங்கிறது அனைத்து மக்களுக்கும் புரியும்படி இருந்தால் அது இயற்சொல். அதாவது எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொல் என்று அழைக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கப்பல் அப்படின்னு சொல்றேன். நான் கப்பல்னு சொன்னா சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் அதுக்கான பொருளுங்கிறது தெரியும். இதே நான் வங்கம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா வங்கம் நான் சொன்னா யார் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ, தமிழ் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வங்கம் என்ற சொல்லுடைய ஒரு புரியும். அப்ப கற்றவர்களுக்கு மட்டும் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்களை என்ன சொல்லுவோம்? திரிச்சொல் அப்படின்னு சொல்லியிருப்போம். திசை சொல் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ஜன்னல் அப்படின்னு சொல்றோம், ரயில் வண்டி அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, தமிழ் மொழியிலே தமிழ் மொழி போலவே பிற மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் நம்ம பயன்படுத்துறோம் பாத்தீங்களா, அதுதான் திசை சொல் சொல்றோம். எக்ஸப்ட், அதாவது எக்ஸப்ட் வடச்சொல். சமஸ்கிருதத்தை தவிர மற்ற சொற்கள் தமிழில் பயன்பட்டால் அது திசை சொல். இப்ப வடச்சொல் அப்படிங்கிறது சமஸ்கிருதம் மட்டும் தமிழில் பயன்படுத்தப்பட்டால் அதை வடச்சொல் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை வடச்சொல் 2ஆ பிரிப்பாங்க, தற்சமம் தற்பவம். அதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம தெளிவா பார்ப்போம். அடுத்து வேற்றுமை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேற்றுமை எத்தனை வகைப்படும் சார்? 8 வகைப்படும். வேற்றுமை உருபுகள் எத்தனை வகைப்படும் சார்? 6 வகைப்படும். எப்படிமா கேள்வி கேட்பான்? பெட்டிக்குள் பணம் உள்ளது. பெட்டிக்குள் பணம் உள்ளது. இது ஹோம்வொர்க்கா எடுத்துக்கிறேங்க. பெட்டிக்குள் பணம் உள்ளது என்பது எவ்வகை வேற்றுமை? ஏன் சார் நீங்க பழைய புக்கை படிக்க சொல்றீங்க, புது புக்கு தானே படிக்கணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு கேள்விங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். ஏன் அப்படின்னா புது புக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஐ, ஆள், கு, இன், அது, கண் இதுதான் வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுல பாருங்க, வேற்றுமை உருபு அப்படிங்கிறது உள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப உள் என்பது என்ன வேற்றுமை உருபு அப்படிங்கிறது நீங்க பழைய புத்தகத்தை படித்திருந்தால் மட்டும்தான் தெரியும். அப்படி பழைய புத்தகத்தை படிச்சவங்க இந்த சொற்றொடருக்கான இலக்கண குறிப்பு அல்லது இதற்கான வேற்றுமைங்கிறது எத்தனாவது வேற்றுமைங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, அப்ப 8 வேற்றுமைகளை தெளிவாக பார்க்க வேண்டும். முக்கியமாக பழைய புத்தகங்கள் பார்க்க வேண்டும், 11th 12th புத்தகங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது ஆகுபேர். நம்ம தலைவர் சொல்ற மாதிரி தான், வச்சாம்பாடுற ஆப்புங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆகுபேர் மொத்தம் எத்தனை வகைப்படும்?
16 வகைப்படும்ங்கிறது தெரியும். ஆனா இதெல்லாம் தவிர்த்து அவங்க ஒரு ஆகுபெயர் கேட்டாங்க பாருங்க. விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர், இருமடி ஆகுபெயர், மும்மடி ஆகுபெயர். சார் இதெல்லாம் புத்தகத்துல இல்லவே இல்லையே சார். ஏன் இல்ல? இருக்கு. எங்க இருக்கு? ஓல்டு 12th அட்வான்ஸ் தமிழ் புத்தகத்துல பக்கம் எண் 22ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப நமக்கு கேள்வியில், அதாவது தேர்வில தெரியாத கேள்விகள் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த அட்வான்ஸ் தமிழ்ல தான் இருக்கு. நான் இதனால தான் உங்களுக்கு சொன்னேன் அட்வான்ஸ் தமிழ் படிங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது எல்லாருமே என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னா, என்னடா சார் வாட்டு அவர் வாட்டு சொல்ல 11th அட்வான்ஸ் படிங்க 12th அட்வான்ஸ் படிங்க அதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னா கேட்டிருக்காங்க. கேட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இனிமேலும் கேட்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதனால இந்த ஒரு அட்டெம்ப்டை தெளிவா படிங்க, நிறைய படிங்க, புரிஞ்சு படிங்க. அடுத்து இரட்டை கிளவி அடுக்கு தொடர் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். இல்லை உங்களை குழப்பறதுக்காக ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை குழப்பறதுக்காக ஒரு கேள்வி கேட்குறேன். சலசல இலக்கண குறிப்பு என்ன? நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல இந்த கொஸ்டின் எழுதி அதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு சொல்லுங்க. செய்ய செய்ய, வருக வருக, இதுல எது எதெல்லாம் இரட்டை கிளவி, எது எதெல்லாம் அடுக்கு தொடர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. படிக்காதவங்க கட்டாயம் ஒன்று தப்பு பண்ணுவீங்க, படிச்சவங்க மூணுமே சரியா போடுவீங்க. இல்லை என்ன தப்பு இருக்கு என்ன சரியா இருக்குங்கிறத தெளிவாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சொல்லியிருந்தேன். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளை மட்டும் படிக்காதீங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 3 பக்கம் இருக்கு, அதை படிங்க. அதில் இருந்து மட்டும்தான் கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு படிச்சு சொன்னேன். ஆனால் நிறைய பேர் சார் ரொம்ப அதிகமாக இருக்கு சார், சார் ரொம்ப குழப்புது சார், ஒன்றுமே புரியலையே சார் அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க. கடைசியில் பார்த்தா அதில் இருந்து தான் கேள்விகள் கேட்டாங்க. அப்போ இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் இந்த 42 ஸ்கூல் புக்கில் இருப்பது மட்டும் இல்லாமல், ஸ்கூல் புக் மட்டும் அல்லாமல் வேற என்ன படிக்கணும்? கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கணும். சார் இதை எங்க இருந்து சார் எடுக்கிறது? ஒன்றும் இல்லை, உங்க கூகுளில் ஓரெழுத்து ஒரு மொழி கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு போட்டிங்கனாவே இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய மெட்டீரியல் வந்து போட்டிருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணிங்க. ஒரு நாளைக்கு 3 படிங்க, ரொம்பலாம் வேண்டாம். ஒரு நாளைக்கு 3 ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். ஈஸியாக இந்த ஓரெழுத்து ஒரு மொழி வந்து கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பகுபதம் பகாபதம். பகுபதம் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா பகுக்கக்கூடியது. ஒரு சொல்லை பிரிக்க முடிந்தால் அது பகுபதம். ஒரு சொல்லை பிரிக்க முடியல அப்படின்னா பகாபதம். பகுபதம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பெயர் பகுபதம், வினை பகுபதம். பகாபதம் எத்தனை பொருளில் வரும்? 4 பொருளில் வரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த பகுபத எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். அப்ப இந்த 6 என்னென்னது? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இதுல எந்த ஒரு எழுத்து அசைச்சொல் என்று அழைக்கப்படுகிறது? இதில் எந்த ஒரு எழுத்துக்கு மாற்றாக இத் எனும் எழுத்து வந்தால் எழுத்து பேரு என்று அழைக்கப்படுகிறது? இதில் திணைப்பால் எண் காட்டக்கூடிய உறுப்பு எது? இதில் கட்டளை பொருளாக வரக்கூடிய பகுபதம் என்ன பகுபதம்? இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஆனால் நீங்க டாபிக்கை நீங்க தெளிவா படிச்சிட்டீங்கன்னா அவன் எப்படி ட்விஸ்ட் பண்ணாலும் உங்களால ஆன்சர் அப்படிங்கறத பண்ண முடியும். அடுத்தது மூவகை மொழிகள். அது என்ன சார் மூவகை மொழிகள்? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ரொம்ப சிம்பிளா போட சொல்லணும்னா ஒரே ஒரு சொல் இடம்பெற்று இருந்தால் அதை தனிமொழி அப்படின்னு சொல்லுவோம். கண்ணன் என்பது ஒரே ஒரு சொல் தான், அது என்ன சொல்லுவோம்? தனிமொழி. தொடர்மொழி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கும் மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்தால் அதை தொடர்மொழி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணன் வந்தான் அப்படின்னு சொன்னா அது தொடர்மொழி. பொதுமொழி அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படிங்கிறத பாருங்க. 8 சேர்த்து படிக்கும் போது ஒரு எண்ணை குறிப்பிடுகிறது. இதே நான் பிரிச்சு எழுதும் போது பாருங்க எல்லை உன் என்ற ஒரு பொருளில் குறிப்பிடுகிறது. அப்போ ஒரு சொல்லை சேர்த்து சொல்லும் பொழுது ஒரு பொருளாகவும் பிரித்து சொல்லும் பொழுது வேறு ஒரு பொருளாகவும் வந்தால் அது என்னது? பொதுமொழி. இவ்வளவுதான் கான்செப்ட். வழக்கு. வழக்கு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்னது? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்குங்கிறது எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இலக்கணம் உடையது, இலக்கண போலி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மருவு. அதெல்லாம் என்ன? தகுதி வழக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இடக்கரடக்கள், மங்களம்,
குழுவுக்குறி அப்படின்னா என்ன, இதெல்லாம் நம்ம அந்த டாபிக் நடத்தும்போது ரொம்ப தெளிவா பார்க்கலாம். டெஃபனிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் டெஃபனிஷன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கேள்விகள் என்பது கூற்றின் அடிப்படையிலும் கேட்க வாய்ப்புள்ளது. ஓகே. ஸோ இத்தனை இலக்கணங்களையும் இங்க பார்த்தீங்கன்னா தான் இந்த சொல் இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் கவர் ஆகும். அப்ப இந்த எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம் நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்கன்னாவே இந்த இலக்கணத்துல ஒரு 50% நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அடுத்த ஒரு 50% தான் பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கணம். இந்த பொருள் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பொருளை ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று அகப்பொருள், புறப்பொருள். அகப்பொருள் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய அகவாழ்வு சம்பந்தப்பட்டது, ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது, அதான் அகவாழ்வு. இதை என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னா அகப்பொருள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 7 வகைப்படும். என்னென்னது சார்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை அல்லது பெருங்காமம் அல்லது பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப இந்த அகப்பொருளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திணைக்குரிய முதற் பொருள் அப்படிங்கிறது என்ன? முதற் பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நிலத்துடைய பொழுது, அந்த நிலம் என்பது எதனை சார்ந்தது அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் குறிஞ்சி அப்படின்னாவே மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம். அடுத்தது கருப்பொருள். கருப்பொருள் அப்படிங்கிறது இந்த முதற் பொருளை சார்ந்து வரக்கூடிய அல்லது இயங்கக்கூடிய கருப்பொருள். அந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய பெயர் என்ன, அந்த மக்கள் செய்யக்கூடிய தொழில் என்ன, அந்த மக்களுடைய இசை என்ன, அதில் இருக்கக்கூடிய விலங்கு என்ன, அதில் இருக்கக்கூடிய பண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கருப்பொருள் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 14. இது எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. தமிழர்களுடைய கருப்பொருளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது உரிப்பொருள். உரிப்பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்தந்த திணைகளில் வாழக்கூடிய மக்களுடைய ஒழுக்க வழக்கங்களை, ஒழுக்க நலன்களை பற்றி கூறுவது உரிப்பொருள். இருக்கா ஷார்ட்கட் இருக்குங்க. புனிதமாக இருக்கும் ஊரில் இறைவன் பிறப்பான். அப்ப குறிஞ்சி அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். அப்படியே முல்லை, மருதம், நெய்தல், பாலைக்கு என்னென்னங்கிறது ஷார்ட்கட்ல நம்ம ஒவ்வொரு கிளாஸஸ் நடத்தும் போதும் நம்ம தெளிவா சொல்லுவோம். அதே மாதிரி புறப்பொருள். புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருப்போம். புறப்பொருள் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வீரம், கல்வி, புகழ், கொடை, வள்ளல் இதை பற்றி சொல்லக்கூடியதான் என்னது அப்படின்னா புறப்பொருள் இலக்கணம். அப்ப இந்த புறப்பொருள் இலக்கணம் மொத்தம் எத்தனை சார் இருக்கு அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை என்ற இலக்கண நூலில் குறிப்பிட்டுள்ளபடி 12 புறப்பொருள் இலக்கணம் இருக்கு. இதே புறநானூறுல எத்தனை புறப்பொருள் இலக்கணம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 11 தான் சொல்லியிருப்பாங்க. எந்த ஒன்று சொல்லியிருக்க மாட்டாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தொல்காப்பியத்துல இதே புறப்பொருள் இலக்கணத்தை வெறும் 7 தான் சொல்லியிருப்பாங்க. அந்த 7ங்கிறத எதை 2 கம்பைன் பண்ணி அது ஒன்னா சொல்லியிருப்பார். இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது நீங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கணம்ங்கிறது ஓவர். அடுத்தது யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணம் எத்தனை வகைப்படும்? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்று 6 வகைப்படும். அல்ல எழுத்து எத்தனை வகைப்படும், அசை எத்தனை வகைப்படும், சீர் எத்தனை வகைப்படும்? ஒரு சொல்லை கொடுத்து அந்த சொல்லுக்கான சீர் பிரிக்கிறதுனா எப்படி பிரிக்கணும், அதுக்கான அசையோட வாய்ப்பாடு என்னது, தலை அப்படின்னா என்ன அர்த்தம், நேரொன்று ஆசிரியர் தலை அப்படின்னா என்ன அர்த்தம், நிறையொன்று ஆசிரியர் தலை அப்படின்னா என்ன அர்த்தம், இயற்சீர் வெண்டலை அப்படின்னா என்ன அர்த்தம், கலித்தலை அப்படின்னா என்ன அர்த்தம், இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலை அப்படிங்கிறது 7 வகைப்படும். அப்ப ஒவ்வொரு தலையோட வாய்ப்பாடு எப்படி இருக்கும் சார்? நீங்க வாட்டு ஏதோ பாட்டு பாடுற மாதிரி சொல்லிட்டு போயிடுறீங்க, நாங்க எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்குங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி தான். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க, ஓ இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது. பட் அந்த டாபிக் வரும்போது ஒவ்வொன்றையும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டை நான் கட்டாயம் சொல்லுவேன். ஓகேங்களா? அப்ப நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வகைகள் இருக்கும். அதே மாதிரி பாருங்க அழகிடுதல் அப்படின்னு அதாங்க இந்த சீரை வந்து அழகிடுவாங்க, அதான் பிரச்சனை. இது அடுத்து பா. பா எத்தனை வகைப்படும்? வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா எத்தனை வகைப்படும் சொல்லுங்க பார்ப்போம். வெண்பா எத்தனை வகைப்படும்? நானே உங்களுக்கு ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் ஏ 4 வகைப்படும், 5 வகைப்படும், 6 வகைப்படும். நீங்க சொல்லுங்க பார்ப்போம். வெண்பா 4 வகைப்படுமா, 5 வகைப்படுமா, 6 வகைப்படுமா? ஏன் அப்படின்னா உங்க ஸ்கூல் புக்ல இந்த 3மே கொடுத்துருக்கான். அப்ப இந்த 3ல இருந்து எதை சார் நம்ம தெளிவா பெஸ்ட் ஆன்சரா நம்ம கண்டுபிடிக்கணும், அது ஒரு இருக்கு. அதே மாதிரி ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அந்த ஆசிரியப்பா என்னென்னது, அந்த எந்த ஒரு பாடலை இது வெண்பான்னு சொல்லலாம், எந்த ஒரு பாடலை ஆசிரியப்பான்னு கண்டுபிடிக்கலாம், அதுக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம யாப்பு இலக்கணம் நம்ம நடத்தும் போது தெளிவா பார்ப்போம். ஓகேங்களா?
அடுத்தது அணி இலக்கணம். சார் புது சிலபஸ்ல தான் அணியே இல்லையே, நாங்க ஏன் அணி இலக்கணம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஸ்டின் வரும். நான் இதுதான் நிறைய சொல்லியிருந்தேன். எப்பயுமே நம்ம பண்ணக்கூடிய தப்பு அப்படின்னா, இது சிலபஸ்ல இல்ல, இது கேட்க மாட்டாங்க, நம்ம இதை படிக்க வேண்டாம் அப்படின்னு யாருமே இருக்கக்கூடாது. இந்த எக்ஸாம்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு மதிப்பெண்ணாக உங்களை வேலைக்கு கொண்டு போய் உட்கார வைக்கணும். அதுக்கு நான் சொல்லக்கூடிய எல்லாமே நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? அப்ப அணி இலக்கணம் நம்ம ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் எத்தனை அணிகள் இருக்கும் அப்படின்னா 15 அணிகள் தான் இருக்கும். அப்ப இதுல எப்படி சார் கேள்விகள் கேட்பாங்கிறத பாருங்க. இந்த அணி இலக்கணத்தை மையப்படுத்திய உங்க புது சிலபஸ்ல ஒரு இது கேட்பாங்க. அதாவது பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்ப எப்படின்னு கேட்டிருப்பாங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன்ல உவமை அணி சம்பந்தப்பட்ட திருக்குறளை கொடுத்திருப்பாங்க. ஒரு திருக்குறள் வேறு ஒரு அணி சம்பந்தப்பட்ட குறளை கொடுத்திருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அணி இலக்கணத்தை நீங்க தெரிஞ்சிருந்தாதான் அந்த குறள் எந்த அணியை சார்ந்ததுங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க முடியும். அப்ப இந்த 15 அணிகளையும் கட்டாயமாக படித்து வைத்திருக்க வேண்டும். உவமை அப்படின்னா என்ன, உருவகம் அப்படின்னா என்ன, எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னா என்ன, ஏகதேச உருவக அணி அப்படின்னா என்னங்கிறத தெளிவா எடுத்து வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு நான் சொல்லக்கூடிய சிலபஸ்ல எங்கெங்க படிக்கணும், என்னென்ன படிக்கணுங்கிறத எழுதி வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம டாபிக் நடத்தும் பொழுது ஒவ்வொன்றையும் கிளியர் கட்டா புக்குல எந்தெந்த குறளுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க, இதை ஏன் உவமை அணின்னு சொன்னாங்கிற விளக்கத்தை நம்ம கிளாஸ் நடத்தும் போது பார்ப்போம். அடுத்தது பொது இலக்கணம். சார் இலக்கணம் 5 வகைப்படும் சொன்னீங்க. நாங்களும் தடுமாறி இந்த 5 இலக்கணத்தை எழுதி முடிச்சா இது என்ன சார் சம்பந்தமே இல்லாம பொது இலக்கணம் டாபிக் கொடுத்திருக்கீங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 இலக்கணங்களிலும் சாராத இந்த 5 இலக்கணங்களிலும் சாராத உங்க பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய வேறு சில இலக்கணங்களை பொது இலக்கணம் அப்படின்னு மையப்படுத்தி அதுல இருக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள் தான் இந்த பொது இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப வலுநிலை, வளாநிலை, வலுவமைதி. வலுநிலை அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலக்கிய முறையில் இருந்து பிறந்து அல்லது பிரிந்து வழங்கக்கூடிய சொற்கள், அதாவது தவறான சொற்களை வலுநிலை அப்படின்னு சொல்லுவோம். இலக்கண முறைப்படி சரியாக அமைந்த சொல்லை வளாநிலை அப்படின்னு சொல்லுவோம். இலக்கண முறைப்படி தப்புங்க. இலக்கண முறைப்படி தவறு என்றாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி தவறு இல்லை என்று ஒப்புக்கொள்ளப்படுவது வலுவமைதி. அந்த ஏதேனும் ஒரு காரணம் சொல்றீங்களா சார், அது என்னதான் சார் காரணம் அப்படின்னா, அந்த ஏதேனும் காரணம் அப்படிங்கிறது உவப்பின் காரணமாக அல்லது உறுதியின் காரணமாக. ஃபார் எக்ஸாம்பிள், நாளை குடியரசுத் தலைவர் வருகிறார், நாளை குடியரசுத் தலைவர் வருகிறார் அப்படின்னு நான் சொல்றேன். நாளை அப்படிங்கிறது என்னது? ஃபியூச்சர், வருங்காலம், எதிர்காலம். வருகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிகழ்காலம். சார் அப்ப தப்பு தானே சார்? இலக்கண முறைப்படி தப்பு தான். ஆனா கட்டாயமாக, நிச்சயமாக, உறுதியாக அவர் நாளை வருவார் என்ற உறுதித்தன்மையின் காரணமாக இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வலுவமைதி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, ஒரு தாய் அவளுடைய மகளை, ஒரு தாய் அவங்களுடைய மகளை வாடா கண்ணா, வாடா ராசா என்று அழைத்தல். சார் அது எப்படி சார் ஒரு பெண்பால ஆண்பாலுக்கு குறிக்கக்கூடிய சொல்லை வைத்து கொஞ்சுவது இலக்கண முறைப்படி தப்பு தானே? தப்பு தான். ஆனா ஒரு தாயோட உவப்பின் காரணமாக, உவப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். மகிழ்ச்சியின் காரணமாக சொல்வதால் இதுவும் என்ன அர்த்தம்? வலுவமைதி அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு சொற்களையும் தெளிவாக தேர்ந்தெடுத்து இதை ஏன் வலுநிலைன்னு சொல்றோம், இதை ஏன் வலுவமைதின்னு சொல்றோம்ங்கிறத டிஃபரண்டியேட் பண்ணி நீங்க பார்க்க கத்துக்கணும். ஓகே. அடுத்தது தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் அப்படின்னாவே 6 வகைப்படும். தொகை அப்படின்னா என்னங்க அர்த்தம்? மறைந்து இருப்பது. அப்ப ஏதேனும் ஒரு சில உறுப்புகள் மறைந்து நின்று பொருள் தந்தால் அதை தொகைநிலை அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுல ஒரு 6 வகைகள் இருக்கு. அதை என்னங்கிறத லாஸ்டா பார்ப்போம். தொகாநிலை தொடர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மறைந்து நிற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, வெளிப்படையாகவே அந்த சொற்றொடரில் வந்துவிடும். அது ஒரு 9 வகைப்படும். அது என்னங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது வினா வகைகள். இந்த வினா தான் நான் சொன்னக்கூடிய அறிவினா, அறியா வினா. இது ஒரு 5 இருக்கு. விடை ஒரு 8 இருக்கு. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் மற்றும் டெஃபினிஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதுமானதாக இருக்கு. அடுத்தது பொருள்கோள். பொருள்கோள் நம்ம புது புத்தகத்தின் அடிப்படையில் மொத்தமே 3 தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 மட்டும் போதவே போதாது. கட்டாயமாக 8 வகையான பொருள்கோளையும் நீங்க தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஓகே. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்
வல்லினம் மிகும் இடம் மிகா இடம். ஏன் அப்படின்னா இந்த வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் இதை நீங்க படிச்சா மட்டும்தான் உங்க புது சிலபஸ்ல இருக்கக்கூடிய இந்த சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை, பிழையற்ற தொடர் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண முடியும். இது உங்க புது புக்களையும் பழைய புதிய புக்களையும் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை தவிர்த்து வர என்னென்ன சொற்களை எல்லாம் வல்லினம் என்பது புள்ளி வைத்த எழுத்துங்கிறது வரும், இதெல்லாம் வராதுங்கிறத தெளிவா பார்த்து வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி தொடர் இலக்கணம். தொடர் இலக்கணம் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா ஒரு சொற்றொடரில் எது எழுவாய், எது செயல்படு பொருள், எது பயனிலை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சொற்றொடருடைய சப்ஜெக்ட் அதான் எழுவாய். அந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது செயல்படு பொருள். அதை செஞ்சு முடிச்சோன்னு ஒரு ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட் தான் பயனிலை அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்தது சார் இன்னும் முடியலையா, ஓல்டு சிலபஸே இவ்வளோ இருக்கு, நாங்கள் நியூ சிலபஸ்க்கு எப்போதான் சார் போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த மைண்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின் எனக்கு நல்லாவே கேட்குதுங்க. பட் இதெல்லாம் நீங்கள் படித்தாதான் இந்த நியூ சிலபஸ் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நியூ சிலபஸ் அந்த அளவுக்கு இருக்கும். எதை படிக்கிறது, என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி குழப்பக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ் அனுப்புங்க. இந்த வீடியோஸ் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் எது எதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது கருத்து வகை வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கருத்து வகை வாக்கியங்களை ஒரு 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது செய்தி வாக்கியம். செய்தி வாக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். ஒரு சொல் அதற்கான பொருளை தெளிவாக கூறினால் அது செய்தி வாக்கியம். கட்டளை வாக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகாலையில் துயில் எழு அப்படின்னு கட்டளை இடுறேன். அதிகாலையில் துயில் எழு, செல், வா, இந்த மாதிரி கட்டளை இடக்கூடிய சொற்கள், ஏவல் விடக்கூடிய சொற்களை நான் கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்றேன். உனது திருக்குறள் நூலை தா அப்படின்னு சொல்றேன். அது என்னது? கட்டளை வாக்கியம். வினா வாக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கொஸ்டினா கேட்கக்கூடியது. திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னு நான் கேட்டேன்னா அது வினா வாக்கியம். உணர்ச்சி வாக்கியம்ங்கிறது என்ன? என்னேதான், என்னே திருக்குறளின் மொழி அழகு. அப்ப இந்த திருக்குறளை படிக்கும் பொழுது அந்த மொழியோட அழகின் காரணமாக, உவப்பின் காரணமாக, மகிழ்ச்சியின் காரணமாக, ஒரு உணர்ச்சியின் காரணமாக வரக்கூடிய சொற்கள் எல்லாமே என்ன சொல்லுவோம்? உணர்ச்சி வாக்கியம். என்னதான் தாஜ்மஹாலின் அழகு, என்னே திருக்குறளின் மொழி அழகு. அப்ப இது மகிழ்ச்சியின் காரணமாக மட்டும்தான் வருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஐயகோ ஐயகோ புலி வருகிறதே, அதுவும் என்னது? உணர்ச்சி வாக்கியம் தான். அப்ப பாருங்க, உணர்ச்சி வாக்கியம் அப்படிங்கிறது உவகையின் காரணமாகவோ, அச்சத்தின் காரணமாகவோ, அவலத்தின் காரணமாகவோ வரும். உவகை அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். அச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயம் அப்படின்னு அர்த்தம். அவலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்பம் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே உணர்ச்சி வாக்கியம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த வாக்கியங்களை தெளிவாக நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தையை கொடுத்துருவாங்க, வார்த்தையை குறிப்பிட்டு இதில் எவ்வகை வாக்கியம் பயின்று வந்துள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்பான். அந்த கொஸ்டின் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகே. அடுத்தது அமைப்பு வகை வாக்கியங்கள். அது என்ன சார் அமைப்பு வகை வாக்கியங்கள்? தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம் அப்படின்னு இருக்கே சார். தனி வாக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் வந்தா என்ன சொல்லுவோம்? தனி வாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது பாரி வந்தார், கபிலனும் பாரியும் வந்தார். இப்படி பாரி வந்தார் ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்கு. பாரியும் கபிலனும் 2 எழுவாய் இருக்கு. இந்த மாதிரி ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் வரும்போது அதை தனி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பாருங்க, எப்பயுமே இந்த தனி வாக்கியம்ங்கிற சொற்றொடரை இந்த 3 வாக்கியங்களை நீங்க கம்பேர் பண்ணணுமே தவிர்த்து சார் இது ஏன் நமக்கு செய்தி வாக்கியமாக இருக்கக்கூடாதுன்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதில் ஒரு சில செய்தி வாக்கியமாகவும் இருக்கலாம். அப்ப அதை அந்தந்த குரூப்ல தான் நீங்க கம்பேர் பண்ணணுமே தவிர்த்து அதை விட வெளியே போகக்கூடாது. ஏன் அப்படின்னா என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாப்ல, சார் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் அப்படின்னு சொல்றீங்க, இதை செய்தி வாக்கியம் சொல்றீங்க சார், இது வேற்றுமை தொகாநிலை தொடரா வராதா அப்படின்னு கேட்டான். ஏன்னா ஐ எனும் வேற்றுமை உருவு வருதுல சார். அப்ப இதை இடைச்சொல்லாகவும் சொல்லலாமே சார்? தாராளமாக சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு கேள்விக்கு இந்த 3மே ஆன்சர் தான். ஆனா இந்த 3மே உங்களுக்கு ஒரே ஆப்ஷன்ல கொடுக்கவே மாட்டாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு கேள்விக்கான அல்லது ஒவ்வொரு டாபிக்கான அந்த டெஃபனேஷனை அந்தந்த குரூப்புடன் மட்டுமே ஒப்பிட்டு பாருங்க. தொடர் வாக்கியம் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட
பயனிலையை கொண்டு முடிவது தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது கயல்விழி போட்டியில் பங்கேற்றால், பரிசு பெற்றால், வெற்றி பெற்றால், வீடு திரும்பினாள். அப்ப பாருங்க எத்தனை பயனிலை சொற்கள். அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட வினைமுற்று சொற்களோ அல்லது பயனிலை சொற்களோ வந்தாலும் என்ன சொல்லுவான்? தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கலவை வாக்கியம் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அப்படின்னா ஒரு முற்று பெற்ற முதன்மை வாக்கியமும் முற்று பெறாத துணை வாக்கியங்களையும் பெற்று வருவது கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பார்த்திபன் கடைக்கு சென்று பொருள்களை வாங்கி வீட்டுக்கு திரும்பினான். அப்ப இந்த ரெண்டு இடத்துல எச்ச சொற்கள் வந்து கடைசியாக ஒரு வினைமுற்றை கொண்டு முடிக்கிறது பாத்தீங்களா, அதை தான் கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். அதே மாதிரி பாருங்க, இந்த வினை வகை வாக்கியங்கள் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடியதே இதுதான் சார். உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. நல்லா பாருங்க, எப்பயுமே தன்வினையை பிறவினையோட தான் நீங்க கம்பேர் பண்ணணும். செய்வினையை செயற்பாட்டு வினையோட தான் கம்பேர் பண்ணணும். உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையோட தான் கம்பேரிட்டிவ் பண்ணும். ஆனால் எக்ஸாமில் உங்களுக்கு அப்படி கம்பேர் பண்ணி கொஸ்டின் கேட்கறது இல்லை. ஏன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாடம் படித்தான், பாடம் படித்தான், என்ன சொல்லுவீங்க? தன்வினை அப்படின்னு சொல்லுவீங்க. கவிதா உரை படித்தாள், அதை செய்வினை அப்படின்னு சொல்றீங்க. சார் ரெண்டுமே ஒன்று தானே சார், அப்போ ஏன் சார் தன்வினைன்னு சொல்றீங்க, இதை ஏன் செய்வினை அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க ரெண்டையுமே ரெண்டுக்குமான விடையாகவும் சொல்லலாம். ஆனா அந்த ரெண்டுல எது பெஸ்ட் ஆன்சரா வருதுன்னு பார்க்கணும். நல்லா பாருங்க, ரெண்டுமே ஆன்சர் தான், ஆனா அந்த ரெண்டுல எது பெஸ்ட் ஆன்சரா வருதுங்கிறத பார்க்கணும். அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ங்கிறது இருக்கு. அதெல்லாம் நம்ம டாபிக் நடத்தும் போது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? உடன்பாட்டு வினை அப்படின்னா என்ன அர்த்தம்? காமராஜரை அனைவருக்கும் தெரியும். எதிர்மறை வினை வாக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காமராஜரை தெரியாதவர் இலர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொருள் மாறக்கூடாது. நல்லா பாருங்க, அவன் கொடுத்த உடன்பாட்டு வினையோட பொருள் மாறக்கூடாது, ஆனால் அவருடைய வார்த்தை அப்படிங்கிறது எதிர்மறை வார்த்தையாக இருக்க வேண்டும். செய்வினை அப்படின்னா என்ன அர்த்தம்? பேகன் போர்வை வழங்கினான். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா பேகன் போர்வையை வழங்கினான். சார் ஐ எனும் வேற்றுமை உருபு மறைந்தோ வெளிப்படையாகவோ வந்தால் அது செய்வினை அப்படின்னு சொல்லுவோம். இதே செயற்பாட்டு வினையை எப்படி மாத்துவீங்க? பேகனால் போர்வை வழங்கப்பட்டது அப்படின்னு எழுதுவீங்க. பேகனால் போர்வை வழங்கப்பட்டது, இதை செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்ப செயற்பாட்டு வினைங்கிறது இப்படி மட்டும்தான் வருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதோடைய விகுதி உண்டான், ஆயிற்று, போயிற்று, போனது வந்தாலும் அதுவும் என்னதான்? செயற்பாட்டு வினைதான். கோவலன் கொலை உண்டான், உண்டான் எனும் விகுதி இடம்பெற்றுள்ளதால் செயற்பாட்டு வினை. கண்ணாடி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது, சட்டி உடைந்து போயிற்று, இந்த மாதிரி விகுதிகள் எல்லாம் வரும் பொழுதும் அதுவும் என்னதான் சொல்ல வேண்டும்? செயற்பாட்டு வினையாக தான் சொல்ல வேண்டும். அடுத்தது தன்வினை. பாரி உண்டான் என்பது தன்வினை. பிறவினை அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரி உண்பித்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த வி பி போன்ற விகுதிகள் இடம்பெற்று இருந்தாவே அது என்னவாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னா பிறவினையாக தான் இருக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் தன்வினைக்கும் செய்வினைக்கும் என்ன சார் மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. தன்வினை அப்படின்னா நான் ஒரு செயல் செய்கிறேன், நான் ஒரு செயல் செய்கிறேன், அந்த செயல் எனக்கு மட்டுமே பலன் அளித்தால் அது தன்வினை. பாடம் படித்தேன், நான் பாடம் படிச்சா நான் பாஸ் ஆவேன், நான் நல்லா செட்டில் ஆவேன், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் இருக்கா? இல்ல. அப்ப பாடம் படித்தேன் என்பது தன்வினை. செய்வினை அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? கவிதா உரை படித்தாள். அப்ப கவிதா ஒரு புக்கை எடுத்து படிக்கிறா, அந்த படிக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை நீங்க எல்லாம் கேட்டு பயன்பெறுகிறீர்கள். அப்ப கவிதா செய்யக்கூடிய ஒரு செயல் மற்றவர்களுக்கும் பலனளித்தால் அது என்னது? செய்வினை. இவ்வளவுதாங்க கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ போலாமா புதுசுக்கு? கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஓல்டு சிலபஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா இந்த ஓல்டு சிலபஸ் என்னன்னு தெரிந்திருந்தால் மட்டும்தான் இந்த புது சிலபஸ்ல உங்களால எதை படிக்கணும், எங்க படிக்கணும், எப்படி ஸ்கோர் வாங்க முடியுங்கிற ஒரு ஐடியாங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ போகலாம்.
புதுசுக்கு. ஸோ உங்களோட புது சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிடிஎஃப்ல கொச்சமுச்சியா எழுதி கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சொல்ல வரான் ஏது சொல்ல வரான் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாமல் இருந்திருக்கு. ஸோ அதை டீகோட் பண்ணி பிரித்து வச்சிருக்கக்கூடியது தான் இந்த அழகு 1 இலக்கணம். அப்போ இந்த அழகு 1 குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கணத்தில் கிட்டத்தட்ட 25 மார்க், அதாவது 25% ஆஃப் மார்க் உங்களுக்கு இருந்தால் கேட்பாங்க. அப்போ இந்த பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், எதிர்ச்சொல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே என்னமா நினைச்சிட்டு இருப்பீங்க, சார் அதெல்லாம் ரொம்ப ஈஸி சார், அதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் 11th 12th அட்வான்ஸ் தமிழில் இருக்கக்கூடிய சில பிரித்தெழுது சேர்த்தெழுது, உங்க பழைய 11th and 12th இருக்கக்கூடிய பிரித்தெழுது சேர்த்துல ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளுக்கும் புணர்ச்சி விதிங்கிறது பயன்படாது, ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா நான் ஒரு ரூல் சொல்றேன் பாருங்களேன், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வெவ்விடம் அப்படின்னு சொல்றேன். வெவ்விடம் இது நிறைய பேர் எப்படிமா எழுதிருப்பீங்க, வெம்மை கூட்டல் இடம் அப்படின்னு எழுதிருப்பீங்க. ஆனா ஆக்சுவலா தப்பு. ஏன் சார் தப்புன்னு சொல்றீங்க? அப்ப இந்த சொல்லுடைய பொருளை வைத்து தான் நீங்க பிரிக்க வேண்டும். வெவ்விடம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடுமையான விஷம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது எப்படி எழுதணும் அப்படின்னா வெவ்விடம் அப்படிங்கிறத வெம்மை கூட்டல் விடம் அப்படின்னு எழுதணும். இதுதான் சரி. ஸோ இந்த மாதிரி கான்ட்ரோவர்சி, சார் ஆன்சர் இதுவா இருக்கலாமா அதுவா இருக்கலாமா, இதுதான் மேஜர் ப்ராப்ளமா இருக்க போது வர குரூப் 4 எக்ஸாம்ல. அப்ப அந்த கான்ட்ரவர்சியை நீங்க தெளிவா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கொஸ்டினை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப நான் ஒரு கொஸ்டின் தரேன் பாருங்க. குறளாகும் ஈஸியா பிரிச்சு எழுதலாம். குறளாகும் ஈஸியா 99% பேரு குறள் கூட்டல் ஆகும் குறளாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுருவீங்க. ஆனா உங்களுக்கு கொஸ்டின் எப்படிமா கேட்பான், இப்படி கேட்கவே மாட்டான். ஏன் அப்படின்னா எல்லாமே ஈஸியா கேட்டுட்டாங்கன்னா எல்லாருமே சரியா ஆன்சர் போட்டுருவீங்க. எல்லாருமே சரியா ஆன்சர் போட்டீங்கன்னா அவன் யாரை எக்ஸாம்பிள் எடுத்துப்பான்? அப்ப கஷ்டமான கேள்விகள் ஒன்று இருந்தால் மட்டும்தான் அதில் யாரு சிறந்தவர்கள் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க முடியும். அப்ப பாருங்க, மாவிரை தெளிந்தார்ப்ப, மாவிரை தெளிந்தார்ப்ப இது உங்க 12th புக்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்ப ஃபர்ஸ்ட் மாவிரை தெளிந்தார்ப்ப அப்படின்னா என்ன சார் அர்த்தம் பாருங்க. மா கூட்டல் இறைத்து கூட்டல் எழுந்து கூட்டல் ஆர்ப்ப அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? மா என்றால் வண்டு அப்படின்னு அர்த்தம். மா என்றால் வண்டு. இறைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா சவுண்டு போடும் பாத்தீங்களா, சவுண்ட் இட்டு எழுந்து ஆர்ப்பரிக்கும், அதுதான் மாவிரை தெளிந்தார்ப்ப. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கான ஒரு பதில் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால இதை மா கூட்டல் இறைத்து கூட்டல் எழுந்து கூட்டல் ஆர்ப்ப அப்படின்னு பிரிக்க முடியும். இல்லை அப்படின்னா எல்லாமே எப்படிமா பிரிச்சிருப்பீங்க, மாவிரைந்து கூட்டல் எழுந்து கூட்டல் ஆர்ப்ப அப்படின்னு பிரிச்சிருப்பீங்க. தப்பு. எப்படி அஞ்சிலோதிய அஞ்சில் கூட்டல் ஓதிய அப்படின்னு பிரிச்சு 95% பேர் தப்பா ஆன்சர் வாங்கணுமோ அதே மாதிரி இந்த ஒரு கேள்வியும் 95% தப்பா தான் ஆன்சர் போட்டிருப்பீங்க நீங்க இந்த 12th புக்கை படிக்காத வரைக்கும். அப்ப கட்டாயம் படிச்சிருக்கணும். தன்னிகர் ஒன்றில்லை இதை எப்படி பிரிச்சு எழுதுவீங்க, இதை ஹோம்வொர்க் எடுத்துக்கிறங்க. இதை தன்னிகர் ஒன்றில்லை. இப்ப நான் எப்படி இந்த மாவிரை தெளிந்தார்ப்ப என்பதை பொருளை மையமாக வைத்து பிரித்து எழுதணும், அதே மையமாக வைத்து இந்த தன்னிகர் ஒன்றிலைக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அப்ப கட்டாயமாக இந்த பிரித்து எழுது சேர்த்து எழுது எதிர்ச்சொல் அப்படிங்கிறது உங்களுடைய 11th 12th புத்தகத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுவும் ஓல்டு புக்குக்கும் அட்வான்ஸ் தமிழுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. சந்திப்பிழை எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் இதனை மையமாக வைத்து நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். பட் இதுல இருந்து எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்பேன், இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க, சின்ன எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். பட் நம்ம இன்னொரு கிளாஸ்ல ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு நம்ம இன்னொரு வீடியோவாவே போடுவோம். இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சுட்டப்பழம் அப்படின்னு கொடுத்துருப்பான். இதை சரியா தப்பா அப்படின்னு கேட்பான். பார்த்தோடனே நம்ம சுட்டப்பழம், சுடாத பழம், சுடுகின்ற பழம் 3 காலத்தையும் காட்டுவதால் இதை வினைத்தொகை, வினைத்தொகையில் வலின மிகுமா மிகாது, அப்ப இது தப்பு அப்படின்னு போட்டிருக்கணும். அதே மாதிரி பாருங்க, குறில் நெடில் வேறுபாடு. அது என்ன சார் குறில் நெடில் வேறுபாடு அப்படிங்கிறத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அலி ஆலி, இதான் குறில் நெடில் வேறுபாடு. குறில் எழுத்தை மையமாக வைத்தும் நெடில் எழுத்தை மையமாக வைத்தும் ஒரு
வார்த்தையை கொடுத்துருவாங்க. அந்த வார்த்தையோட பொருள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப அலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கருணை அப்படின்னு அர்த்தம். இந்த ஆளி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வகை செடி அப்படின்னு அர்த்தம். அப்ப சார் இந்த மாதிரி கேள்விகள் நம்ம எங்கிருந்து சார் படிக்கணும் அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு நீங்க ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா போதுமானதாக இருக்காதுங்க. சில கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் நீங்க படிக்கணும். ஸோ உங்க பழைய புத்தகத்துல ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடியும் இந்த மாதிரி கேள்விகள் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தனியா எடுத்து எழுதி வச்சுக்கிறேங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, லகர 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 வேறுபாடு. அது என்ன சார் வேறுபாடுங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாழை, இந்த லகரத்தை மட்டும் மாற்றி கொடுத்துருவாங்க. இதனுடைய பொருள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த லை வந்தா என்ன அர்த்தம்? சார் பொண்ணு லட்டு மாதிரி இருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப லட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இளம் பெண் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா நல்லா பாருங்க, இந்த வாழையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் மீன் என்பதும் பெண் என்பதும் விடையாக வரும் என்பது. ஆனா எதுக்கு மீன் வரும் எதுக்கு பெண் வருங்களா மறந்துடுவீங்க எக்ஸாம்ல. அப்ப இந்த லை வந்தா இளம் பெண் வரும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த வாழைங்கிறது என்னது? ஒரு மீன். இந்த வாழைங்கிறது என்னது? ஒரு மரம். ஸோ இந்த மாதிரி லகர 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 வேறுபாடை பேஸ் பண்ணி கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நான் ஒரு ஹோம்ஒர்க் தரேன் பாருங்க. அப்ப இந்த தாளுக்கு என்ன அர்த்தம், இந்த தாளுக்கு என்ன அர்த்தம், இந்த தாளுக்கு என்ன அர்த்தம், இதுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் எடுத்து ஆன்சர் சொல்லுங்க. அடுத்து அது என்ன சார்? நகர நகர வேறுபாடு. ஃபார் எக்ஸாம்பிள் வன்மை, வன்மையில் சிறந்தவன். அப்ப வன்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடைத்தன்மை அப்படின்னு அர்த்தம். இந்த வன்மைங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த திண்மைக்கு என்ன அர்த்தம், இந்த ரெண்டு சொல்லி இன்னைக்கு என்ன அர்த்தம், இதை ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வேறுபாடுகளை மையமாக வைத்து உங்களுக்கு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அறம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அறம் அப்படின்னா என்ன அர்த்தம், நகரத்தை மையமாக வைத்து கேள்விகள் கேட்பாங்க. இந்த இணைவெழுத்து, சுற்றெழுத்து, வினா எழுத்து, ஒருமை பன்மை எல்லாமே நம்ம ஓல்டு புக்லேயே படிச்சிருப்போம். இப்போ தெரியுதா நான் ஏன் ஓல்டு சிலபஸ் பார்க்க சொல்லியிருந்தேன் அப்படின்னு? இப்போ இந்த ஓல்டு சிலபஸை நீங்கள் ஒரு ஃப்ளோவா எல்லாமே பார்த்து படிச்சுட்டு இப்போ இந்த நியூ சிலபஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த நியூ சிலபஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது. அடுத்தது வேர்ச்சொல், ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. வேர்ச்சொல் உங்கள் பழைய 11th 12th புக்கை ஒரு கிளான்ஸ் எடுத்து பார்த்துக்கிறங்க. அது என்ன சார் வேர்ச்சொல் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. நட என்பது வேர்ச்சொல். நட என்பது வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்றை கண்டுபிடிக்க வேண்டும். வினைமுற்று எப்படி வர வேண்டும்? நட இவருடைய வினைமுற்று அப்படிங்கிறது நடந்தான் அப்படின்னு வரும். வினை எச்சம் அப்படிங்கிறது என்ன வரும்? நடந்துங்கிறது வினை எச்சமாக இருக்கும். வினையாளனையும் பெயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு செயலை செய்யக்கூடிய நபரை குறிப்பது வினையாளனையும் பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் நடந்தவன் அல்லது நடந்தவர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வினையாளனையும் பெயர் அப்படின்னு வரும். அடுத்தது பெயரெச்சம் வகை அடைதல், ரொம்ப முக்கியமானது பாருங்க. அதாவது இலக்கணத்தை இந்த அரைகுறையா கத்துக்கிறோம் பாத்தீங்களா, அவங்களாம் பண்ணக்கூடிய தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் கூற இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா பெயரெச்சம் அப்படின்னு போடுவாங்க. ஏமா இதை பெயரெச்சம் அப்படின்னு போறீங்கன்னு கேட்டா, சார் கடைசி எழுத்து ரான் இருக்கு, இதை இற்று கூட்டல் ஆணு பிரிக்கிறோம், இந்த ஆங்கிற எழுத்து விகுதி எழுத்தாவே வந்தா அது பெயரெச்சம் தானே சார். இ உ வந்தா தானே சார் வினை எச்சம் அப்படின்னு சொல்றாங்க. இது 80% இதை மையமாக வைத்து போடலாமே தவிர்த்து 100% இது கரெக்டாக ஆன்சராக இருக்க முடியாது. அப்ப இது பெயரெச்சம் கிடையாது. அப்ப எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுங்க பாருங்க. கூற என்பது ஒரு எச்ச சொல் தான். இந்த எச்ச சொல் எதனை கொண்டு முடிகிறது என்று பார்க்க வேண்டும். கூற வந்தான், கூறி சென்றான். அப்ப ஒரு எச்ச சொல் மேக்சிமம் இல்ல அதிகபட்சமாக எதனை கொண்டு முடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு வினையை கொண்டு முடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த கூற என்பது என்ன அர்த்தம் அப்படின்னா வினை எச்சம் அப்படின்னு அர்த்தம். ஆனா உங்களை குழப்பறதுக்காக எப்படிமா போடுவான், வெறும் கூரை மட்டும் தான் கொடுத்துருவான், அதுக்கு அடுத்த சென்டென்ஸை கொடுக்க மாட்டான். பட் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு எச்ச வார்த்தையை வைத்து பெயர்ச்சொல் அதிகமாக வருகிறதா வினைச்சொல் அதிகமாக வருகிறதான்னு பாருங்க. அதை மையமாக வைத்து ஆன்சரை நீங்க போடுங்க. அடுத்து அயற்சொல் தமிழ் சொல், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு எங்க ஊர்ல கும்பாபிஷேகம், நாளைக்கு எங்க ஊர்ல கும்பாபிஷேகம். சார் கும்பாபிஷேகம்ங்கிறது தமிழ் சொல்லே கிடையாது. அப்ப அதுக்கான தமிழ் சொல் என்னவாக இருக்கும்? அதுதான் உங்களுக்கான கேள்வி. கும்பாபிஷேகம் என்பதற்கான தமிழ் சொல் குட முழுக்கு. நாளைக்கு
என் கிராமத்துக்கு போறேன். இதுதான் ஆண்டாண்டு காலமாக கிராமம் கிராமம் அப்படின்னு சொல்றோம். இந்த கிராமம் என்பதே தமிழ் சொல் கிடையாது. அப்ப இதற்கான தமிழ் வார்த்தை என்ன? உபசரித்தல், வீட்டிற்கு வருபவர்களை உபசரித்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் புத்தகத்திலே இருக்கு. ஆனா உபசரிப்பு என்பதும் தமிழ் வார்த்தை கிடையாது. அப்ப இதனுடைய தமிழ் வார்த்தை என்ன? ஸோ இதெல்லாம் உங்கள் பழைய 11th 12th புத்தகம், அட்வான்ஸ் தமிழ் புத்தகத்தை தெளிவா பார்த்துக்கிறங்க. ஏன்னா ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடியும் அயற்சொல் தமிழ்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேபிள் போட்டே கொடுத்துருப்பாங்க. அதை தெளிவா பார்த்துக்கிறங்க. அடுத்தது வினைச்சொல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். ஃபார் எக்ஸாம்பிள், பறந்து பறந்து ரெண்டுமே வினைச்சொல். அந்த 2 வினைச்சொல்லுக்குமான வேறுபாடுகளை மையமாக வைத்து ஒரு 4 சொற்றொடர்கள் கொடுத்திருப்பாங்க. அந்த 4களை எது விடையாக வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, தெருவில் பறந்து கிடந்த விதைகளை பறவைகள் பறந்து வந்து உண்டன. அப்ப இந்த பறந்துக்கு என்ன மீனிங் வர வேண்டும், இந்த பறந்துக்கு என்ன வர வேண்டும்? அதே மாதிரி பணித்து, அரசன் பணித்ததால் அமைச்சர் பணிந்து பணி செய்தான். அப்ப இந்த பணித்து பணிந்து என்பது அந்த 4 சொற்றொடர்களை எது சரியாக அமைந்து சரியான பொருளை தருகிறது அப்படிங்கிறதா உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகளாக இருக்கும். அப்ப இந்த டாபிக் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மார்க் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 மார்க் அப்படிங்கிறது இருக்கும். நல்லா பாருங்க, இந்த டாபிக் மட்டும் கிடையாது. இந்த டாபிக் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கணும், ஓல்டு சிலபஸை தெளிவாக பார்த்திருக்கணும். அடுத்தது அழகு 2 சொல்லகராதி. ரொம்ப பெருசா இருக்கும். ஆனால் இந்த கேட்கக்கூடிய கேள்விகள் என்னது, வெறும் 15 கேள்விகளாம். ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெட்டீரியல், ஸ்கூல் மெட்டீரியல், ஐ மீன் ஸ்கூல் புக்கில் கூட 42 எழுத்துக்களை பார்த்து வச்சுக்கிறீங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதழ் ஒரே ஒரு சொல் தான். ஆனா பருவ இதழ், உதடு, நாளிதழ் அப்படின்னு சொல்லி நிறைய பொருள்கள் தரும். இப்படி இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய பொருள்கள் இருக்கிற மாதிரி நிறைய பொருள்களுக்கும் ஒரே ஒரு வார்த்தை இருக்கும். அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் ஒரே ஒரு பொருளை மீன் பண்ணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் உங்க ஸ்கூல் புத்தகத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்கள் தான். சார் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஏதாவது படிக்கணுமா சார் அப்படின்னா, நீங்க ஸ்கூல் புத்தகத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்தந்த வார்த்தைகள் புத்தக மதிப்பீட்டு வினாக்கள் அப்படின்னு இருக்கும். பழைய புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் இருக்கும். நீங்க அதை நீங்க தெளிவாக பார்த்தீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா எல்லாம் உங்களுக்கு பழைய 11th 12th புக்லையும் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிதல். இந்த பொருந்தாத சொல்லை கண்டறிதலை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம். கீழே 4 ஆப்ஷன் கொடுத்து அந்த 4ல 3க்கு ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கும், மற்றொன்று ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். அந்த 3 ஒற்றுமைங்கிறது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதாவது 3 நூல்கள் 4 நூல்கள் கொடுத்திருப்பாங்க. அல்ல 3 நூல்கள் ஒரே ஆசிரியரால் எழுதப்பட்டிருக்கும், இன்னொரு நூல் வேறு ஒரு ஆசிரியரால் எழுதப்பட்டிருக்கும். 3 குற்றியல் உகரமாக இருக்கும், 1 குற்றியல் இகரமாக இருக்கும். அல்லது 15 மேற்கணக்கு நூல்களில் 3 கொடுத்திருப்பாங்க, இன்னொரு நூல் வேறு நூல்களாக இருக்கும். இப்படி ஏதாவது 3 நூல்களுக்கு ஒற்றுமை இருக்கும், ஒன்றுக்கு ஒற்றுமை இருக்காது. அதுதான் பொருந்தாத சொல்லை கண்டறிதல். ஸோ அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் காலங்காலமாக நம்ம படிச்சுட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ப்ரியாரிட்டி முன்னுரிமைங்கிறது இருக்கு. எந்தெந்த எழுத்துக்களுக்கு என்னென்ன முன்னுரிமை இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாவே கட்டாயமாக அகர வரிசைப்படிங்கிறத ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு பொருட்பன்மொழி. அது என்ன சார் ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா, மலைகள் உயர்ந்தோங்கி இருந்தன அப்படின்னு சொல்றேன். மலைகள் உயர்ந்தோங்கி இருந்தன. உயர்ந்து என்றாலும் ஓங்கி என்றாலும் ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் தான். அப்போ ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் 2 வாட்டி நம்ம பயன்படுத்தும் பொழுது அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, வீட்டில் ஆணி அடிக்கும்போது கரெக்டாக நடுவுல சென்ட்ரா பாட்டு அடிடான்னு சொல்லுவோம். வீட்டில் ஆணி அடிக்கும்போது நடுவுல சென்ட்ரா பாட்டு அடின்னு சொல்லியிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நடுவுல என்றாலும் சென்ட்ரு என்றாலும் ஒரே அர்த்தம் தான். கடைக்கு போய் என்ன வாங்குவோம் அப்படின்னா, அண்ணே சால்ட் உப்பு தாங்கன்னு சொல்லுவோம். அண்ணே சால்ட் உப்பு, சால்ட்னாலும் உப்புனாலும் ஒன்று தாங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்ம கடையில் போய் கேட்கும்போது சால்ட் உப்பு தான் கேட்குறோம். அப்படி 2 பொருள்களுக்கும் 2 வெவ்வேறு விதமான சொற்களை பயன்படுத்தி ஒரே வார்த்தையில் சொன்னோம்னால் அது ஒரு பொருட்பன்மொழி. அதே மாதிரி இரு பொருள் குறிக்கும் சொற்கள், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள். இதெல்லாம் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் இருக்குங்க. இந்த உலகம் என்ற சொல்லுக்கு வேற என்னென்னலாம் பொருள் இருக்குன்னு பாருங்க. வேறு சொல். இந்த உலகம் என்பதை நம்ம பார் என்றாலும் உலகம்தான், தரணி என்றாலும் உலகம்தான், ஞாலம் என்றாலும் உலகம்தான்,
புவனம் என்றாலும் உலகம்தான். இதெல்லாம் உலகத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். இப்படி ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொற்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கேட்பாங்க. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்துக்கள் ரொம்ப ஈஸி, ஆனால் நிறைய தப்பு பண்ணக்கூடிய கேள்விதான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்பயுமே நைட்டு தலகாணியில தான் தூங்குவேன். நான் நைட்டு எப்பயுமே தலகாணியில தூங்குவேன். அப்போ இந்த இடத்துல தலகாணி என்பது சரியானதா அல்லது தலையணை என்பது சரியானதா அப்படின்னு பார்த்தா தலையணை என்பதுதான் சரியானது. அப்ப இந்த பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்குக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்க்கணும். வெட்டி பேச்சு பேசாத அப்படின்னு சொல்லுவோம். வெட்டி பேச்சு பேசாத. அப்ப இந்த வெட்டி பேச்சு என்பது பேச்சு வழக்கு சொல். இதை நம்ம வந்து எழுத்து வழக்கா மாற்றும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா வெற்று பேச்சு அப்படின்னு எழுதுவோம். இதை வெற்று பேச்சு அப்படின்னு எழுதுவோம். அடுத்து பாருங்க, மனதில் மனத்தில் அப்படின்னு எழுதுறேன். இடம் பத்தலைங்களா? ஓகே. மனத்தில் இன்னொரு வார்த்தை மனதில். இது உங்களுக்கு ஹோம்வொர்க். இதுல எது பேச்சு வழக்கு எது எழுத்து வழக்கு, இதுல எது பேச்சு வழக்கு எது எழுத்து வழக்குங்கிறத ஆப்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கான கேள்வி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எழுத்து வழக்கு தொடர்பான சொற்றொடரை கண்டறிதல் அப்படின்னு கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அப்ப எதெல்லாம் பேச்சு வழக்கில் இருக்கோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு எழுத்து வழக்கம் மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். அடுத்து கோடிட்ட இடத்தில் சரியான பொருளை தேர்வு செய்தல். அதுக்கு எக்ஸாம்பிள் இதிலே கொடுத்துருப்பாங்க. கல்வி டேஷ் சிறப்பு, பயிலுதல் எழுதல். இந்த ரெண்டுல எது பெஸ்ட் ஆன்சரா வர இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிலுதல் என்பதா ஆன்சரா இருக்கும். அடுத்து வானில் டேஷ் தோன்றின, முகில் தோன்றினங்கிற மாதிரி இருக்கும். இப்ப நான் ஒரு கேள்வி தரேன் பாருங்க. நாளை என் அண்ணன் திருமண விழாவிற்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அல்லது தவிராமல் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டுல எது சரியாக நீங்க ஆன்சர் போடுவீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளை என் அண்ணன் திருமண விழாவிற்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வருமா அல்லது தவிராமல் கலந்து கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு இந்த fill in the blanksல கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஊர் பெயர்களின் மருவு. இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அதாவது புதுச்சேரி அப்படின்னா புதுவை, மண்ணை அப்படின்னா மன்னார்குடி, மயிலை அப்படின்னா மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மருவு பெயர்கள் சொல்லியிருக்காங்க. இது உங்கள் பழைய 11th and 12th புக்கில் இருக்கு. நான் சில எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. நான் நாளை மல்லைக்கு செல்ல இருக்கின்றேன். நான் நாளை மல்லைக்கு செல்ல இருக்கின்றேன். நான் இன்று கல்லையில் படித்த ஒரு மாணவனை கண்டேன். நான் இன்று கல்லையில் படித்த ஒரு மாணவனை கண்டேன். அப்ப இந்த இடத்துல மல்லைங்கிறது எதை குறிப்பிடுகிறது, கல்லை என்பது எதை குறிப்பிடுகிறது பார்த்துக்கிறது. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அவுட் சோர்ஸ், கொஞ்சம் வெளியே வட்டார வழக்குகளை ஒவ்வொரு ஊர்களுக்கும் என்னென்ன பெயர்கள் இருக்கிறது கொஞ்சம் அவுட் சோர்ஸா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது நம்ம ஆடி பார்த்திருந்தோம். பறந்து பறந்து இந்த ரெண்டு சொற்களையும் வைத்து ஒரு சொற்றொடர் உருவாக்கி இருப்பாங்க பாத்தீங்களா? ஸோ சேம் அதே பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அடுத்தது அடைப்புக்குள் இருக்கும் சொல்லை தகுந்த இடத்தில் தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் காட்டிற்கு சென்றேன் டேஷ் புலியை பார்த்தேன். நடுவுல அதனால் வருமா ஏனெனில் வருமா அதுபோல வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சியாக கேட்கப்பட்ட கேள்விதான் இது. ஏன் அப்படின்னா அந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது 2 ஆப்ஷனை நீங்க டாஸ் அந்த அண்டர்லைன் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேப்பை நீங்க வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே சரியானதாக தான் இருக்கும். ஆனா எது ரொம்ப சரியானதாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத அந்த டாபிக் நடத்தும் போது நான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 15 மார்க் உங்க கையில இருக்குங்க. பட் இந்த 15 மார்க் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது அழகு 3 எழுதும் திறன். ஸோ தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, இதை தவிர்த்து மற்ற சில வினைகளையும் நம்ம என்ன பண்ணியாச்சு ஓல்டு சிலபஸ்லேயே பார்த்தாச்சு. அதை நம்ம ஈஸியா பார்த்துடலாம். மரபு சொற்கள் கண்டறிதல். அது என்ன சார் திணை மரபு அப்படின்னா கண்ணன் வந்தது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? நம்ம இந்த வலுநிலை வளாநிலை பார்த்திருப்போம். அந்த வலுநிலை வளாநிலை நீங்க தெளிவா பாத்தீங்கன்னாவே இந்த மரபு சொற்கள்ங்கிறது ஓவர். ஏன்னா ஓல்டு சிலபஸ்ல இருந்து கொண்டு வரப்பட்டதுதான் புது சிலபஸை தவிர்த்து இந்த புது சிலபஸ் என்பது புதியது கிடையாது. நிறைய பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. பழைய சிலபஸ்ல இருந்து கொண்டு வரப்பட்டதான் புதிய சிலபஸ். பழைய சிலபஸ் நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா புதிய சிலபஸ் நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா படிச்சிடலாம். அப்ப கண்ணன் வந்தது, கண்ணன் என்பது உயர்திணை, வந்தது என்பது அக்ரிணை. அப்ப இதுல என்ன தப்பா இருக்கு? திணையே தப்பா இருக்கு. அப்ப அதை நீங்க பார்க்கணும். பால் மரபு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் அப்படின்னு வந்தா என்ன, அவன் வந்தான், அவர் வந்தார், அவர்கள் அப்படின்னா வந்தார்கள். நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய கேள்வி. அவர்கள்
வந்தார்கள், அவர்கள் வந்தனர். ஏன்னா இது வந்து கான்ட்ரோவர்சியா இருக்கு. ஏன்னா இந்த சிலபஸ்லயே பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா தான் கொடுத்திருக்காங்க. சார் ரெண்டுல எது சார் சரி அப்படின்னு எனக்கு பசங்க கேட்டாங்க. நான் என்னமா சொல்லியிருந்தேன், அவர்கள் பன்மை, அவர்கள் பன்மை, வந்தார்கள் பன்மை, வந்தனர் பன்மை. ஆனா ரெண்டுமே ஒரே ஆப்ஷன்ல இருக்கும் பொழுது நான் அது அதிக பிரியாரிட்டிங்கிறது அவர்கள் வந்தார்கள் என்பதற்கு தான் குறிப்பேன். ரெண்டுமே சரியானது தான். ஆனா ரெண்டுல ரொம்ப ரொம்ப சரியானது அவர்கள் வந்தார்கள். ஏன் சார் அதை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கல் எனும் விகுதி பெற்று வரக்கூடிய முதல் சொல் வந்தால் அதனுடைய பயனிலையும் கல் என்றுதான் முடிய வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கு. அதனால அதை நான் சரின்னு போட்டிருந்தேன். ஒருவேளை ஆப்ஷன்ல இந்த அவர்கள் வந்தார்கள் என்பது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவர்கள் வந்தனர் தான் சரியா போடுவேன். புரியுதுங்களா? ஆப்ஷன்ல அவர்கள் வந்தார்கள் என்பது இல்லை என்றால் அவர்கள் வந்தனர் சரின்னு நான் சொல்றேன். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, புலவர்கள் கோயிலுக்கு சென்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். புலவர்கள் கோயிலுக்கு சென்றார்கள். புலவர் பலர் கோயிலுக்கு சென்றனர் அப்படின்னு போடுறோம். இதுதான் சரியான வார்த்தை. அப்ப புலவர்கள் அப்படின்னு வந்திருக்கிறனால சென்றார்கள் அப்படிங்கிற விகுதி வந்திருக்கு. புலவர் பலர் அப்படின்னு சொல்லக்கூடிய விகுதி வந்திருக்கிறனால அருங்கிற விகுதி பெற்று சென்றனர் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இதுதான் சரியானது. பட் உங்களுக்கு ஆப்ஷன்ல ரெண்டுல இந்த வந்தார்கள் அவர்கள் இல்லாத பட்சத்தில் நீங்க இதை ஆன்சரா தாராளமா சூஸ் பண்ணலாம். பட் ரெண்டுமே இருக்கக்கூடிய பட்சத்துல இதுக்கு தான் பிரியாரிட்டிங்கிறது தரணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒளி மரபு அப்படின்னா குயில் எவ்வாறு கத்தும், மயில் அகவும், நரி ஊளையிடும், சிங்கம் முழங்கும், புலி உருமும், இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க பார்த்து வச்சுக்கிறேன். வினை மரபு அப்படின்னா ஆனிரை, மக்கள் கூட்டம், திராட்சை அதிகமாக இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க, திராட்சை கொத்துன்னு சொல்லுவீங்களா, திராட்சை குலைன்னு சொல்லுவீங்களா? திராட்சை குலை அப்படின்னு சொல்லுவோம். சாவிய கொத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வினை மரபுகள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், அதாவது ஒரு சென்டென்ஸை ஜம்பிள் பண்ணி மாத்தி வச்சிருப்பாங்க. இல்லை எது சரியான சென்டென்ஸ் வருதுங்கிறத கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க படிக்கணும் அவசியமே இல்லை. அந்த 4 ஆப்ஷனையும் நீங்க படிச்சு பார்த்து எது உங்களுக்கு ஒரு கரெக்ட் ஃப்ளோவா சரியான பொருளை தருகிறதோ அதை நீங்க விடையாக அளித்தாலே போதுமானதாக இருக்கும். அடுத்து ஒருமை பன்மை பிழை அறிதல், அதாவது ஈஸி தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, பறவைகள் பறந்தன அப்படின்னு போடுவேன். பறவை பறந்தது அப்படின்னு போடுவேன். பறவைகள்ங்கிறது பன்மை. பன்மையில வரும்பொழுது அந்த விகுதி எழுத்து நா என்று முடிய வேண்டும். பறவை ஒருமையில வரும்போது இந்த விகுதி எழுத்து தூ என்று வர வேண்டும். அதே மாதிரி பாருங்க, பேருந்து ஓடாது அப்படின்னு போடுவேன். அதே மாதிரி பேருந்துகள் அப்படின்னு வரும்போது ஓடா அப்படின்னு போடுவேன். பேருந்து என்று வரும்பொழுது ஒருமை அப்படின்னா தூங்கிறது வர வேண்டும். இதே பன்மையில தூ வரக்கூடாது. அதுக்காக இந்த இடத்துல நான் போட முடியுமா அப்படின்னு பார்த்தா போட முடியாது. அதனால இந்த டூவை நான் கட் பண்ணி ஓடா அப்படிதான் போடணும். இதுதான் ஒருமை பன்மை. இதை நீங்க படிச்சீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். நிறுத்தற் குறியீடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அரை புள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம், முக்கார் புள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம், முழு புள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம், ஒற்றை மேற்கோள் குறி அப்படின்னா என்ன அர்த்தம், இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு நிறுத்தற் குறியீடுகளையும் எந்தெந்த சொற்களில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உங்க புதிய 8ஆம் வகுப்பு புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க தெளிவா பாத்தீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். அதை மட்டும் பார்த்தா போதுமானதாக இருக்காது. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷன்ல தவறாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு அக்யூரேட்டா எது சரியாக இருக்குமோ அதை நீங்க பாத்துக்கிறீங்க. ஏன்னா சில விதிகள் அந்த இலக்கண விதிகளை சாராமலும் சில நிறுத்தற் குறியீடுகள்ங்கிறது போட்டிருப்பாங்க. அதெல்லாம் மற்ற 3 ஆப்ஷன்ஸை நீங்க நெக்லெக்ட் பண்ணி தாங்க நீங்க சூஸ் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க கையில இன்னொரு 15 மார்க் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் அறிவோம்லாம் கட்டாயமாக 11th 12th அட்வான்ஸ் தமிழ் படிக்கணும். அதுல தான் கொஸ்டின்ஸே கேட்பாங்க. இந்த கலைச்சொல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆங்கிலத்தில் கொடுத்து அதுக்கான தமிழ் வார்த்தைங்கிறது கேட்பாங்க. ஸோ மேக்சிமம் இந்த அறிவியல் சார்ந்த ஆங்கில வார்த்தை, கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம், இது சார்ந்த ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தைங்கிறது என்ன இருக்கு, உங்க ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க தெளிவாக பார்த்துக்கிட்டீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும்.
ஸோ இதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் லம்பா ஒரு 10 கொஸ்டின் கேட்பான். சரிங்களா? ஓகே. அடுத்தது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். அதாவது படிக்காமே நாங்களாம் பாஸ் ஆனவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா, அவங்களாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் படிக்காமே போய் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். கொடுக்கப்பட்ட பத்தியில் இருந்து விடையளித்தல். நம்மலாம் 10th படிக்கும்போது தமிழ் பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எழுதியிருப்போம். ஃபுல்லா இலக்கணம் சார்ந்த பேப்பர். அதில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப்ல இருந்து ஒரு 5 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த பேராகிராஃப் நீங்கள் ஃபுல்லாக படிச்சீங்கன்னாவே அதில் இருந்து கேட்கப்பட்ட அந்த 5 கேள்விகளுக்கு விடையளிக்கலாம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து பழமொழியின் பொருள் அறிதல். ஏதாவது ஒரு பழமொழி கொடுத்துருவாங்க. அதாவது பசுமரத்தாணி போல அல்லது வெந்நீர் ஆனாலும் சரியா, தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். இந்த பழமொழிக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஒரு பழமொழி கொடுத்து இரும்பு ஊற டேஸ் கரையும் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு பழமொழியில விடுபட்ட ஒரு சொல்லை கொடுத்து விடுபட்ட பொருளை நிறைவு செய்தல் அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஒரு பழமொழியை கொடுத்து இதற்கான பொருள்ங்கிறது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்கலாம். உங்க ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பழமொழிகள் பார்த்துக்கிறேங்க. அடுத்து உவமை தொடர் பொருள். அது என்ன சார் உவமை தொடர் அப்படின்னா, மடை திறந்த வெள்ளம் போல, பசுமரத்தாணி போல. இந்த உவமை தொடர்களுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ பசுமரத்தாணி போல அப்படின்னா என்ன அர்த்தம்? எளிதில் மனதில் பதிதல். மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா என்ன அர்த்தம்? தடையின்றி மிகுதியாக. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வார்த்தைகள் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு உவமை தொடரில் குறைந்தது ஒரு 20 சொற்றொடர்களாவது இருக்கும். அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுங்க. மரபு தொடர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலங்காலமாக நம்ம பின்பற்றி வரக்கூடிய இது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆழம் பார்த்தல். அது என்ன சார் ஆழம் பார்த்தல் அப்படின்னா, இந்த மரபு தொடர் மூலியமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மனதின் நிலையை அறிய, அதுதான் ஆழம் பார்த்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தற்செயல் நிகழ்வு அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? தற்செயல் நிகழ்வு அப்படிங்கிறது காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது. இது ஒரு மரபு தொடர். இந்த மரபு தொடர் எதாவது குறிப்பிடுறாங்க? தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதுங்கிறது மரபு தொடர். மரபு தொடர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலங்காலமாக ஒரு வாக்கியத்தை ஒரு சொற்றொடரை நம்ம பயன்படுத்திட்டு வந்திருப்போம். அதுக்கான பொருள் என்னங்கிறத கேட்பாங்க. அது மாதிரி பழமொழியின் பொருள் அறிதல், பழமொழியின் விடுபட்ட இடத்தில் சொற்களை தேர்ந்தெடுத்தல். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 15 மார்க் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாங்க. ஸோ அதுதான் படிக்காமையே ஆன்சர் வாங்கக்கூடியது இந்த 15 மார்க். ஸோ அடுத்தது எளிய மொழிபெயர்ப்பு. அது என்ன சார் எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னா, இந்த வீடியோவை சரிங்களா, இந்த வீடியோவை எல்லாரும் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. எல்லாரும் யூடியூப்ல தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த யூடியூபோட தமிழ் வார்த்தை என்ன? எல்லாரும் இன்னைக்கு சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அந்த இன்ஸ்டாகிராமோடைய தமிழ் வார்த்தை என்ன? அதற்கு பிறகு வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். இந்த வாட்ஸ்அப் அதோடைய தமிழ் விளக்கம் என்ன? ஸ்கேனர், ஒவ்வொரு பிடிஎஃப் நம்ம ஸ்கேன் பண்றோம். அந்த ஸ்கேனருடைய தமிழ் வார்த்தை என்ன? இப்படி நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சில ஆங்கில வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் வார்த்தைகள் கேட்பாங்க. கட்டாயம் இருக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. டெலகிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? டெலகிராம் அப்படின்னா தொலை வரி அப்படின்னு அர்த்தம். யூடியூப் அப்படின்னா வலையொலி அப்படின்னு அர்த்தம். இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது பட வரி அப்படின்னு அர்த்தம். வாட்ஸ்அப் அப்படிங்கிறது கட்செவி புலனம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்கேனர் அப்படிங்கிறது ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கிறங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள் ஆகியவற்றின் மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுதல். இது என்ன சார் கான்செப்ட் அப்படின்னா, அதாவது ஒரு 3 வரியில ஆங்கிலத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு இப்பத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள கருத்தின் மைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பான். அல்லது ஒரு கடிதத்துடைய சாம்பிள் பீஸ் ரொம்ப சின்னசா அந்த பொருளை மட்டும் கொடுத்துட்டு இந்த கடிதத்திற்கான தலைப்பு என்னவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்பான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுலேருந்து கேட்பாங்க. ஒரு பத்திரிகை கொடுத்துருவாங்க, அதுக்கான தலைப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விகள் கேட்கலாம். அல்லது அந்த பத்தியில இருந்து சொல்ல வரக்கூடிய முக்கியமான கருத்து என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது அழகு 7. இந்த அழகு 7 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரம் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் பழைய சிலபஸில் படித்த மாதிரி இதுக்குரிய சிலபஸ் மட்டும் தெளிவாக பார்த்துக்கிறங்க. ஸோ 17 கீழ்கணக்கு நூல்கள் மற்றும் பிற நீதி நூல்கள். அப்போ 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாலடியார், திருக்குறள், அதுலேருந்து அந்த 18 நூல்களையும் பார்த்து வச்சுக்கிறீங்க. நீதி நூல்கள் அப்படின்னா
கொற்கை ஔவையார் எழுதிய நூல்கள், அரங்கல செப்பு அந்த நூலுடைய மைய கருத்துக்கள் என்னது, அறநெறி சாரம்ங்கிற நூல்கள் என்னது, நன்னெறி நூலை எழுதியவர் யார், இந்த நூல்கள் அந்த நூலுடைய சொல்லப்பட்ட கருத்துக்கள், இந்த நூலுடைய முக்கியமான மேற்கோள்கள், அவருடைய ஆசிரியர்கள், அந்த ஆசிரியருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவா பார்த்துக்கிறேங்க. ஸோ இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னையிலேருந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தில் 3 குறள் படிங்க. ஒரு நாளைக்கு 3 குறள் அல்லது 5 குறள் படிங்க. அந்த குறளுக்கான பொருள் அதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். இந்த 20 அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளுக்கும் 5 குறள், அந்த குறளுக்கான பொருள் பார்த்துக்கிறேன். கேள்வி எப்படி சார் கேட்பாங்க? ஒரு திருக்குறள் கொடுத்து இந்த திருக்குறள் குறிப்பிடக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ல அந்த பொருளை கொடுத்துருவாங்க. அல்லது திருக்குறள்ல முதல் 2 வரியை கொடுத்துட்டு அடுத்தது ஒரு சின்ன பிளாங்க் விட்டுருப்பாங்க. அந்த பிளாங்க்ல என்ன திருக்குறள் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய சீர்களை மாற்றி அமைத்து வச்சிருவாங்க. அதுல சரியான சீர்கள் அப்படிங்கிறது எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அப்படிதான் இந்த கேள்விகள்ங்கிறது இடம்பெறும் திருக்குறளை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது தமிழ் சான்றோர். தமிழ் சான்றோரை பொறுத்த வரைக்கும் உங்க சிலபஸ்ல கொடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் தான். ஸோ இவர்களை பற்றிய A to Z கண்டென்ட் தெளிவா படிச்சிருங்க. இதை தவிர்த்து ரிமைனிங் உங்க ஓல்டு பார்ட்ஸில இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்களை பார்ட்ஸில கூடிய சம் இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ், சில முக்கியமான தலைவர்களை, சில முக்கியமான தமிழ் அறிஞர்களை கட்டாயமாக பார்த்துக்கிறீங்க. முக்கியமா பாரதியாரை பார்த்துக்கிறீங்க. சில முக்கிய தமிழ் அறிஞர்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ நான் சொன்ன இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இந்த சிலபஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் சிலபஸை இந்த அளவுக்கு டீகோட் அவர் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு டீகோட் பண்ண ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றையும் நான் ஏன் தெளிவாக சொல்றேன் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு தெளிவாக சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க படிக்கக்கூடியதில் அவுட்புட் அப்படிங்கிறது கொடுப்பீங்க. ஸோ அதனால தெளிவாக படிங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ கடைசியாக ஒரு திருக்குறளின் மூலமாக இன்னைக்கு நம்ம இந்த லெட்ஸ் டாக் சீரீஸோடக்கான கான்செப்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. ஸோ தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். எனக்கு இந்த 1330 குறளே ரொம்ப பிடித்தமான குறள்னா இதுதான். ஏன் அப்படின்னா பாருங்க, தெய்வத்தால் ஆகாதனினும் தெய்வமே இறங்கி வந்து நீ கவர்மெண்ட் ஜாப் போகவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து நின்றாலும், தெய்வத்தால் ஆகாது, தெய்வமே வந்து இவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சாலும், அல்லது தெய்வத்தால் கூட உங்களால கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தர முடியாத நிலைமை இருந்தாலும் கூட முயற்சி பண்ணும். அந்த முயற்சி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா மெய் வருத்த, மெய் அப்படின்னா உடல் வருத்த கூலி தரும். எவன் ஒருவன் தன்னுடைய உடலை வருத்தி முயற்சி செய்கிறானோ அவனுக்கு தெய்வத்தால் ஒரு செயலை செய்ய முடியாது என்றாலும் அந்த செயலை, அந்த முயற்சி அவனுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் நான் 2 வருஷமா ப்ரிப்பேர் பண்றேன், 3 வருஷமா ப்ரிப்பேர் பண்றேன், எனக்கு லக்கு இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இதெல்லாம் விட்டுட்டு அந்த முயற்சியை தெளிவா பண்ணுங்க, உண்மையா பண்ணுங்க. கட்டாயம் அந்த முயற்சிக்கான ஒரு வெற்றிங்கிறது கட்டாயம் வருங்க. எப்பயுமே நம்ம சிந்தக்கூடிய ஒரு வேர்வைக்கு கட்டாயம் வெற்றி வேர் வைக்கும். வாலி சொன்னது போலதான், நீ சிந்தக்கூடிய ஒவ்வொரு வேர்வைக்கும் வெற்றி என்பது வேர் வைக்கும். அது மாதிரி கட்டாயமாக எல்லாருமே தெளிவா படிங்க, உண்மையா படிங்க, ஏனோ தானம்னு படிக்காதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு பிடிச்ச ஒரு பழமொழி இருக்கு. அதாவது பிராக்டிஸ் கேன் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராக்டிஸ் கேன் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். ஆக்சுவலா அந்த பழமொழி தப்பு. ஏன் அப்படின்னா பிராக்டிஸ் காண்ட் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட். எந்த ஒரு முயற்சியுமே ஒரு சரியான மனிதனை தேர்வு செய்வதில்லை. ஏன் அப்படின்னா பிராக்டிஸ் கேன் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னா 10 லட்சம் பேர் குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்றாங்க. அதில் தோராயமா 1 லட்சம் பேராவது ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணியிருப்பான். அந்த பிராக்டிஸ் பண்ணவன் ஏன் ஜாப் வாங்க முடியல? அப்ப அந்த பழமொழி தப்பு தானே? அப்ப அந்த பழமொழி எப்படி படிக்கணும் அப்படின்னா the practice cannot make a man perfect, the perfect practice can make a man perfect. அப்ப சரியான பயிற்சியை பெர்ஃபெக்ட்டா யார் பிராக்டிஸ் பண்றாங்களோ, சரியாக யார் முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வெற்றி என்பது சாத்தியப்படுமே தவிர்த்து முயற்சி செய்த அனைவருக்குமே அந்த வெற்றி என்பது பாத்தியப்படாது. முயற்சி பண்ண வேண்டும். அந்த முயற்சி எப்படி பண்ண வேண்டும்? தன்னுடைய உடலை வருத்தி பண்ண வேண்டும். பெர்ஃபெக்டா பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை நீங்க தெளிவா பண்ணுங்க. ஸோ கட்டாயமாக இந்த ஆண்டிற்குள் நீங்க அரசாங்க வேலையில போய் கட்டாயம் போய் உட்காருவீங்க. ஸோ இந்த தமிழ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு
சிலபஸ் டீகோடிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்க எல்லாருமே கட்டாயம் அதை படித்து சிலபஸ் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அதே மாதிரி இந்த சிலபஸை பேஸ் பண்ணி ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் ஒவ்வொரு சிலபஸ்லையும் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவாக பார்க்கலாம். ஸோ நன்றி வணக்கம். என்னுடைய பேர் வந்து சிவராஜா. நன்றி வணக்கம்.